அவங்க இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நாங்க எங்க ஃபேமிலி சர்வைவ் ஆயிருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல நாங்களே ஏதாவது ஒரு வகையில சூசைட் பண்ணிக்கிறது, அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் கூட நடந்துச்சு. 0 கான்டாக்ட்ல இருந்தவங்க, அவங்க கஸ்டமர் பேஸ் மோர் தென் ஒரு 15,000க்கு மேல பில்ட் பண்ணாங்க. பெரிய கார்ப்பரேட்ஸ், ம். டிமார்ட், ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் ம். ஓனர்ஸ் வராமலே நடத்திட்டு தான் இருக்காங்க. எஸ். இப்போ சின்ன ரீட்டைலர்ஸ் அவங்கள பார்த்து தான் சொல்றாங்க, அவன் இப்படி பண்றான், நம்மளால இது பண்ண முடியலையே. ம். இவங்க எப்படி அந்த ஸ்டேஜுக்கு டிரான்சிஷன் ஆகுது? யாரும் அத பத்தி யோசிக்கல. இல்லாட்டி இவங்களே போய் பரப்பிருவாங்க. நான் ஏதோ எதார்த்தமா வீடியோ குடுத்துட்டு வந்துட்டேங்க. எல்லாத்துலயும் போட்டு அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்றுவாங்க. ஒரு ரீட்டைலர் எனக்கு இதுதான் ஒர்க் ஆகும், ம். என்னோட யூஎஸ்பி இதுதான், ம். எனக்கு இது சூப்பரா வரும் அப்படிங்கறத நிறைய நேரம் மறந்துடுறாங்க. ஆமா. இல்ல அவங்களுக்கே தெரியாம செஞ்சுட்டு இருந்துட்டு விட்டுறாங்க. எனக்கு இதுதான் ஒர்க் ஆகும்னு எப்படி காயின் பண்ண முடியும்? நெறைய பேர் என்னன்னா, மனி மேனேஜ்மெண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்ல ரீட்டெயிலர்ஸ். ஸ்டாக் வாங்கி வச்சுறோம்னா, அது வந்து குறைஞ்சது ஒரு 90 டேஸ் ஒன்ஸ் ஆவது ரோல் அவுட் ஆகணும். கரெக்ட். வெளிய போய் அப்படி ஆகல அப்படின்னா, அது குப்பைக்கு தான் சொல்லணும். கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே நாட் டு அஃபெண்ட், ம். எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு கரெக்டான டிஃபரன்ஸ் என்ன? ஒரு பர்ச்சேஸ் வந்து நீங்க ஒரு 50,000 பண்ணிட்டு போறீங்க. அதே கஸ்டமர் வருஷத்துக்கு உங்ககிட்ட ஒரு 1,00,000 ஸ்பெண்ட் பண்றாரு. 10 வருஷம் வந்திருந்தாருன்னா அவரோட வேல்யூ என்ன? மிஸ்டர் அண்ணாமலை 2.0 யார் இவர்? உங்க டீம்ல இவர் என்ன பண்றாரு? நீங்க அண்ணாமலை படம் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை ஒரு பால்காரரா இருக்கவர். கரெக்ட்டுங்களா? அவர் எப்படி ஒரே பாட்ல ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டல் கட்டியிருக்க முடியும்? அதோட சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவங்க ஒரு பெரிய மலை மேல நின்னுட்டு இருப்பாங்க. மத்த அவங்க மாரியே பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கீழ வந்து கடல்ல மிதந்துகிட்டு இருப்பாங்க. நாங்க வந்து அந்த கடல்ல மிதந்துட்டு இருக்கவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஒரு பெரிய மலைக்கு மேல சேஃபர் சைட் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா எங்களோட கிளைண்ட் ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் சேலே மோர் தென் ஒரு 10,000 வாக்கின்ஸ் வந்து we generated. ஹாய், இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல வி ஹேவ் மிஸ்டர் க்ரோத் ரஞ்சித் ஃப்ரம் அ டயர் 2 சிட்டியிலிருந்து எந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் இல்லாமல், ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், ஒரு சைடில் இருக்க ஒருத்தர் அப்படியே கட் பண்ணால் ஃபேஸ்புக் ஆஃபீஸில் மீட்டிங் பெங்களூரில், அண்ட் ஹீ இஸ் ஏபிள் டு மென்டர் ரீட்டைலர்ஸ் ஹூ ஆர் மேக்கிங் க்ரோஸ் டுகெதர் ரைட் நவ். ஸோ வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ மிஸ்டர் ரஞ்சித். எஸ் பிரதர். வணக்கம். வளர்ச்சி வணக்கம். எஸ். எப்படி இருக்கீங்க ரஞ்சித்? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஸோ இந்த செஷன் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் வேல்யூஸ் ஐ ஹோப். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஷூர். உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்தே சொல்லுங்களேன். ஹவ் வாஸ் யூர் சைல்ட்ஹுட்? கண்டிப்பா ப்ரோ. இப்போ என்னோட ஃபேமிலி எடுத்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு 4 பேர். அம்மா, அப்பா, நான் இருக்கேன். தங்கச்சி இருக்காங்க. எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம்னு சொல்லலாம். இப்ப இப்ப என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாம கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகே. நெறைய எங்கள கேர் பண்ணிக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவ தாண்டி எங்க அம்மா தான் வந்து அதிகமா எங்கள கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில சிச்சுவேஷன் எங்க அப்பா கூட இல்லாத ஒரு சூழ்நிலைலாம் கூட இருந்தது. டியூ டூ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஆ அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறுனரிசி கூட வாங்கி எங்களுக்கு சமைச்சு குடுத்துருக்காங்க. ஓகே. நெறைய வந்து என்னன்னா, அவங்க வளர்த்தது மாடு தான் வளர்த்தாங்க அம்மா. அத வளர்த்து, அதிலிருந்து வரக்கூடிய பால் ஊத்தி, அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்த வச்சு தான் எங்கள படிக்க வச்சாங்க. ஒரு ஒரு 10த், 11த், 12த் வரைக்குமே தே கேர் அபௌட் இட். ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுச்சு. நம்ம வந்து அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு சப்போர்ட் பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் 12த்லேருந்து ஐ ஸ்டார்ட்டட் பார்ட் டைம் ஜாப்ஸ். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் ஆகி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, ஒரு அதுவும் எஸ்பெஷலி ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான பிசினஸ்குள்ள போய், இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் லெவல்க்கு என்ன வந்து நான் க்ரோ பண்ணியிருக்கேன். நைஸ். நெறைய அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நைஸ். ம். ஸோ நீங்க எப்போ வந்து நீங்க யூ அண்டர்ஸ்டுட் ஆக்சுவலி சரி ம். ஃபேமிலி இப்படி தான் இருக்கு, ம். நம்ம தான் இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு ஆ. எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? கண்டிப்பா ப்ரோ. இப்ப எப்படின்னா, நான் என்னோட 10த், 11த், 12த் படிக்கும்போதே இப்ப கரெக்ட்டா ஏப்ரல், மே ம். அப்படின்னு வருதுன்னா, ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த ஒரு 30 டேஸ்ல ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். ம். லைக் என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து சுத்தமா வருமானம் இல்ல. ஃபேமிலி வந்து சர்வை ஆகியே ஆகணும். ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஃபுட்டுக்கு நம்மளோட பேசிக் நீட்ஸையாவது ஃபுல்ஃபில் ஆகணும். ஏன்னா, நானும் இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏர்னிங் கொண்டு வந்தேன் அப்படின்னா தான் எனக்கு அடுத்து தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கான எஜுகேஷன் குடுக்கறது எல்லாத்தையுமே பண்ண முடியும். அப்ப அம்மா மட்டுமே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேக் சப்போர்ட் குடுக்கணும். அப்படின்றதுக்காக ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பைண்டிங் பண்ணி ஓகே.
பசங்களுக்கு குடுக்குறது, ஓகே. பெயிண்டிங் ஆப்செட்ஸ்லயும் போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எந்த இனிஷியல் டைம்ல. ஏஜ்ல? நான் எந்த ஆக்சுவலி கிளாஸ் ஒரு படிக்கும்போது? 10த் 10th படிக்கும்போது. 10த் படிக்கும்போதே. ஓகே. அதிலருந்து குட்டி குட்டி ஏர்னிங்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்பலாம் பைண்டிங் பண்ணி குடுத்து, அதில வந்து அப்பயே என்ன பண்ணுவேன்னா, ஒரு ₹50 ₹100 10, ₹10 தாளா சேர்த்து ஓகே. பஞ்ச் பண்ணி எங்கேயாவது ஒரு பக்கம் ஒளிச்சு வச்சுட்டுருப்பேன். அதெல்லாம் ஓகே. ஹேபிட்டா இருக்கு. ஓகே. ஓகே. சேவிங்ஸ்க்காக. ஓகே. மறுபடியும் அத எடுத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக பஞ்ச் இட். அது ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அம்மாகிட்ட குடுப்பேன். இது நான் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு இவ்வளோ வந்ததுன்னு சொல்லி குடுப்பேன். அது வந்து இயர்லி டைம்ல. அதுக்கப்புறம் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்புக்கு வந்து நான் வேலைக்கு போறேன். அங்க போய் தான் கம்ப்யூட்டர்னா என்ன? ம். அ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. அப்பலாம் வந்து நம்ம மக்கள் வந்து இன்டர்நெட்ட வந்து அந்த பர் ஹவர் பேசிஸ்ல வந்து பே பண்ணி ஆமா. போற டைம். இன்டர்நெட் கஃபேஸ்லாம் இன்டர்நெட் அப்போலாம் கஃபேஸ்லாம் இருந்த டைம். ₹30 அப்படிதானே? 2015 கரெக்ட். அந்த டைம். அப்பதான் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுச்சு. நெட் ம். பேங்கிங்னா என்ன? ஈபி பில் எப்படி பே பண்றாங்க? அதெல்லாம் நெறைய கத்துக்கிட்டு நானே போயி என்னோட நான் வேலை பார்த்த கடையோட ஓனர் வந்து என்னோட ரிலேட்டிவ் தான். மாமா தான். ஓகே. அப்போ வந்து நெட் பேங்கிங்ல போய்னா என்னப்பா ஒரு பில் கட்டுனா ரூ. 10 ரூ. 15 கமிஷன் கிடைக்குது. அதையும் ட்ரை பண்ணுவோமேன்னு போயி ஒரு பேங்க் கியூல நின்னு அதெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா அந்த ஓனர்ட்டயும் மாட்டி, "நீ ஓகே. எதுக்கு உனக்கு எதுக்கு இந்த அதிக பிரசங்க வேல? உனக்கு தான் கம்பெனி அக்கவுண்ட் இருக்குன்னா, நீ அதில தானே பண்ணணும்." ஓகே. இந்த மாரி இதெல்லாம் நடந்திருக்கு. நமக்கு தேவை என்னன்னா, சம்பவம் அந்த டைம் ஏதோ ஒண்ணு நம்ம சர்வைவ் ஆகி ஆகணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படின்றது தான். அதெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் நான் என்னன்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல எப்பயுமே எப்படி இருப்பேன்னா, ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்குவேன். ஓகே. நான் அந்த ஓனர் இடத்துல இருந்தா, எப்படி ஒர்க் பண்ணுவேனோ, ஏன்னா அதில ஸ்டேஷனரி இதுவும் சேர்த்து பண்ணிட்டு இருந்தனால, சண்டேலாம் கூட கடை ஓப்பன் பண்ணி வச்சு, ம். குறைஞ்சது ஒரு 5000, 6000க்கு நான் சேல் வந்து பண்ணி வச்சுட்டு போவேன். ஒரு ஹால்ஃப் டே திறந்தாலே அந்த சேல் நடக்கும். நைஸ். அப்போ வந்து நான் உழைக்கிறதுக்கு அப்பயே வந்து தயங்கல. யூ ஆர் ரெடி டூ கிவ் இட் ஆல். எஸ், எஸ், கண்டிப்பா. எஸ். ஸோ அதில கிடைச்ச உங்களுக்கு பெரிய லேர்னிங்ஸ்லாம் என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் அந்த ஏஜ்ல ம், பீப்பிள் வில் பி சோ டிஸ்ட்ராக்டட். ம், அண்ட் ம், உங்களுக்கு அது ஆக்சுவலா நீட். இட்ஸ் ம். டூ ஆர் டை சிட்யூவேஷன் மாரி தான். எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல வாய்ப்பே பிரதர். இல்ல. சர்வைவ் ஆகி ஆகணும். புரியுது. ஏன்னா, என்னோட தாத்தா ஃபேமிலி சைடும் சரி, எங்களோட அப்பா ஃபேமிலி சைடும் சரி, அம்மா ஃபேமிலி சைடும் சரி, அப்பா ஃபேமிலி சைடும் சரி, பெருசா எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. என்னோட சித்தி ஒருத்தவங்க தான் எங்கள கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு சின்ன சின்ன ஃபீஸ் கட்டுறது, எங்களோட ஏதாவது சின்ன சின்ன கேஷ் நீட்ஸ் எதுவும் இருந்தா அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஷீ இஸ் டைட் அவே. இப்ப அவங்க இல்ல. அது ஓகே. எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா, அவங்க இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நாங்க எங்க ஃபேமிலி சர்வைவ் ஆயிருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல நாங்களே ஏதாவது ஒரு வகையில சூசைட் பண்ணிக்கிறது, அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் கூட நடந்துச்சு. ஓகே. ஓகேங்களா? ஆனா அவங்கள எங்கள கேர் பண்ணி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. அவங்கள இந்த நேரம் நான் வந்து நெனைக்கிறேன். அ அ எனக்கு வந்து எங்க அம்மா கூட அவங்க பிறக்கல. பட் அவங்க வந்து கேர் பண்ணனால கொஞ்சம் சர்வைவ் ஆக முடிஞ்சுச்சு. எங்களோட அந்த 10த், 12த் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு குட்டி, குட்டி நெறைய எக்ஸ்பென்சஸ் வரும் இல்லையா? ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் டெஃபினட்டா. வாங்குனதுலேருந்து அந்த மாரி விஷயங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஜெராக்ஸ் ஷாப் போனேன். ம். அதுக்கப்புறம் அங்க இருந்தே வந்து ஏர்செல் கம்பெனில வந்து ரீட்டெயிலரா ஆர்கே மொபைல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு சிஜி நம்பர் வாங்கிட்டு, ஓகே. அவங்களோட அந்த ரீசார்ஜ் பண்றதுக்கு நம்பர் குடுப்பாங்க இல்லையா? ம், ம். ரீட்டெயிலர் நம்பர் வாங்கிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போக ஆரம்பிச்சுட்டேன். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹால்ஃப் டே தான் காலேஜு. அந்த எனக்கு உதாரணத்துக்கு நான் 8:45 உள்ள போறேன்னா, 1:45 நான் வெளிய வந்துருவேன். அகைன் வீட்ல போய் லைட்டா ஏதாவது டின்னர் ஏதாவது சாப்பிட்டுட்டு, மறுபடியும் அடுத்த காலேஜஸ் இப்போ பக்கத்திலேயே இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ம். ஈவினிங் பேட்ச் தான் முடியும். ம். அந்த மாரி டைம்லலாம் போயி கொடை போட்டு வரவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணி குடுக்குறது. அப்பயே வந்து என்னன்னா, அந்த எம்.என்.பி பண்ணாலாம் ஒரு ஆமா. நம்பருக்கு வந்து ₹100 அப்படிலாம் வரும். ஆமா, ஆமா, ஆமா. ஏர்செல்லேருந்து ஏர்டெலுக்கு மாத்துறது, ஏர்டெல்லேருந்து ஏர்செல்லுக்கு மாத்துறது. ஓகே. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு அவங்களுக்கு. ஓகே. அப்பதான் வந்து சேல்ஸ்னா என்ன? பீப்பிள வந்து எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணா தே பை அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் லேர்னிங் கிடைச்சது. அப்புறம் செகண்ட் இயர் போறேன். அப்போ வந்து என்னன்னா, நான் வந்து அந்த ஜெராக்ஸ் ஷாப்லேருந்து அந்த ஓனர் அவங்களே வந்து என்ன இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு நீ வந்து மேனேஜரா போய் ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ம், ம், அங்க ம். போய் இங்க ரூ. 1500 சம்பளம் ஃபர்ஸ்ட்டு. ம். அடுத்து வந்து ரூ. 4500 சம்பளத்துக்கு போறேன் நானு. ஓகே. அடுத்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட். காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டே காட் இட். அந்த ஒர்க்குக்கு நான் போறேன். ஓகே. இந்த ஒர்க்கும் சிம் சேல்ஸ் வந்து அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு பண்ணி நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிறது தான் இதா இருந்துச்சு. காட் இட். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அசோசியேஷன் ஆக்சுவலா. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கால் நீட் இருந்துச்சு. ஓ! அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு வருஷமும் வந்து கல்வி திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் நடத்துவாங்க. குழந்தைங்களுக்கு 10த், 12த் படிச்சவங்களுக்கு. ஆ யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அ நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க, மார்க் எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கோல்டு காயினு, கிஃப்ட்ஸ் குடுக்குறது, அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வாய்ஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புவாங்க? ஆ. பீப்பிள்க்கு அந்த அட்டெண்டீஸ்க்கு. ஓகே, ஓகே. பேரன்ட்ஸ் பேசிக்கலி. பேரன்ட்ஸ்க்கு ஓகே. பேரன்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் சொன்னாங்க. நம்ம வாய்ஸ் கால் நெறைய ட்ரை பண்றோம். பெருசா ரீச் ஆக மாட்டேங்குது. டெலிவரி இல்ல. காஸ்ட்டும் அதிகமா இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அப்பதான் கம்ப்யூட்டர் வந்து எனக்கு வந்து ஜெராக்ஸ் கடைக்கு போனப்ப அந்த 10 கம்ப்யூட்டர், 20 கம்ப்யூட்டர் இருக்கும். அத கண்ட்ரோல் பண்றதுக்கு விரும்பி, விரும்பி ஒவ்வொன்னா போய் ட்ரை பண்ணுவேன். ஓகே. அங்க தான் போய் எக்ஸெல், வேர்டெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அப்பயே ஒரு ஒரு கம்ப்யூட்டர் அசைன் பண்ணிட்டாங்க. அதில வந்து சர்ச் பண்ணி, கூகுள் சர்ச் பண்ணி, யார் வந்து சென்னையில நல்ல ப்ரொவைடர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு, அந்த ஈவென்ட்‌டுக்கு நான் பண்ணேன். ஓகே. இது ஏதோ யூனிக்கா இருக்கேப்பா! இத ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இத ஒரு பிசினஸா பண்ணலாமா? நான் ஆல்ரெடி நெறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் இல்லையா? ஓகே. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அசோசியேஷனோட அ ஒன் ஆஃப் தி அட்வைசர் மிஸ்டர் ராமலிங்கம் ஐயா. அவங்களுக்கு 85 வயசுக்கு மேல இப்ப. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன சென்னை கூட்டு போறாங்க. மொத சென்னை போறேன். அவங்க ஒரு வேற வேலையா போறாங்க. என்ன ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு, நான் போய் ஒரு 2, 3 கம்பெனிஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, மொத வந்து என்னன்னா, என்னோட சித்தப்பா, அதாவது இப்ப என்ன பாஸ்ட் அவேன்னு சொன்னேன் இல்லையா? என்னோட ஓகே. சித்தி. ஓகே. அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ரூ. 7,500 எனக்கு வந்து ஒரு இதுக்காக வேணும், பர்ச்சேஸ்க்காக வேணும்னு சொல்லிட்டு, சர்டைன் அக்கவுண்ட் என் பேர்லயே அக்கவுண்ட் வாங்கி, அத பே பண்ணி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். நெறைய அசோசியேஷன் கஸ்டமர்ஸ வந்து உருவாக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, இதுவும் நான் ஆரம்பத்தில இருந்தனால, ஒரு மோர் தென் அப்பயே வந்து நான் காலேஜ் 2ண்ட் இயர், 3 இயர் படிக்கும்போதே ஒரு 50 பிளஸ் அசோசியேஷன்ஸ்க்கு வாய்ஸ் கால் சர்விஸ் மட்டும் நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல. அந்த டைம்ல. இயர் என்ன இயர் இருக்கும் அப்போ? 2015 ஓகே. அந்த டைம் நைஸ். ஆக்சுவலா. ஆட்டோமேட்டட் வாய்ஸ் கால்ஸ். வாய்ஸ் கால். ஓகே. அத வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, நான் அப்ப என்ன பண்ணுவேன்னா, பெருசா பீப்பிள்க்கு வந்து என்கிட்ட இந்த மாரி ஒரு வாய்ஸ் கால் சர்விஸ் இருக்கு. நீங்க வாங்கிக்கிறீங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ரியல் டைம் பெயின் பாயிண்ட். ஏன்னா, நம்ம இங்க ஆல்ரெடி ஒரு பெயின் பாயிண்ட் நான் பார்த்துருக்கேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, நீங்க மோர் தென் ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து உடனுக்குடனே ஏதாவது ஒரு தகவல்னா, நீங்க இன்ஸ்டன்ட்டா அனுப்ப முடியாது. இந்த சர்விஸ வந்து ஜஸ்ட் நான் ஒரு ட்ரையல் காமிக்கிறேன். நான் வந்து ஒரு ஈவென்ட்‌டுக்கு நான் அனுப்பி காமிக்கிறேன். இஃப் யூ ஓகே வித் இட் நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. அப்பயும் என்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. லாவா மொபைல் அம்மா வந்து மொத ஒரு ஃபோன் வாங்கி குடுத்துருந்தாங்க. ஒரு ₹3000 சம்திங் அதுக்கு. ஓகே. அப்பதான் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குறேன். அதிலிருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், அவங்க வாய்ஸயே ரெக்கார்ட் பண்ண வச்சு, ஓகே. லைவா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு 2, 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட்டாவே கால வந்து புஷ் பண்ணி, எப்படி அது டெலிவர் ஆகுது அப்படிங்கிறத ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் குடுப்பேன். ஸோ அந்த 2015ல இதெல்லாம் பண்ணும்போது, ஆமா, இட் வுட் பி லைக் என்னடா பண்ற? அப்படின்ற மாரி இருக்கும். ஆமா. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தா அவங்களுக்கு அது புடிச்சிருச்சுன்னா, ஓகேப்பா இத எனக்கு பண்ணி குடு. அப்படிங்கிற மாரி வருவாங்க. அப்ப நமக்கு ஒரு சைட் ஹசில் தானே. கண்டிப்பா. இது ஒர்க் டெஃபினட்டா. போயிட்டுருக்கு. சரி ஒரு இன்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணது. காலேஜ் கரெக்ட்டா 3 இயர் 9 அரியர் வச்சு சுத்தமா மட்டம் பண்ணிட்டு ஓகே. 2016 ஐ ஸ்டார்ட்டட் மை பிசினஸ். ஓகே. அடுத்த வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் தான். நைஸ் லாங் நரேஷன். எஸ். இதுல நீங்க ஏர்செல் சொல்லியிருந்தீங்க. ஆ இப்போ சிவசங்கரன் சார் செம்ம ஃபேமஸா இருக்காரு. ஆமா. அந்த டைம்ல அவர மீட் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சதா? சத்தியமா இல்ல ப்ரோ. ஓகே. அந்த டைம்ல வந்து ஃபவுண்டர் யாருன்னே கூட தெரியாது எனக்கு. ஓகே. ஓகே. இப்ப தான் ரீசென்ட் டைம்ல அவங்கள மீட் பண்றதுக்குலாம் சான்ஸ் கிடைச்சது. ட்ரூ, ட்ரூ. ஆனா உண்மையாலுமே ஹம்பிள் பெர்சன். ஆனா ஏர்செல் வந்து அந்த கம்பெனி ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுலருந்து நான் வெளிய வந்தேன் ஆக்சுவலி. ஓ! ஓகே. நான் உள்ள போய் ஒரு 1 1/2 வருஷம் என்னமோ தான் இருப்பேன். கம்பெனி ஷட் டவுன் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே. ஓகே. ம். ஸோ உங்களுக்கு காலேஜ்ல டர்னிங் பாயிண்ட்னா எத சொல்லுவீங்க? காலேஜ்ல டர்னிங் பாயிண்ட் என்னன்னா, நான் மேக்ஸிமம் காலேஜ்ல அதாவது கிளாஸ்ல உட்கார்ற ஆள் கிடையாது. ஓகே. டிபார்ட்மெண்ட்லயே தான் இருப்பேன். ஓகே. எனக்கு வந்து தமிழ் நரேஷன் நல்லா வரும். எழுதுவேன் ம். நல்லா. ம். அதனால வந்து என்னன்னா, டிபார்ட்மெண்ட் ஈவென்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் குடுப்பாங்க. ம். உட்காந்து ஹெச்ஓடி மேம், எங்களோட கிளாஸ் மிஸ் அவங்க சொல்றத வச்சு அ ரைட்டிங் இது குடுக்கறது தான் ஸ்கில்லே. நான் பெருசா வந்து எப்படின்னா, படிப்பாளி கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டு. மேக்ஸிமம் கிளாஸ்ல போனா தூங்கிட்டு தான் இருப்பேன். அதுக்காகவே எங்க அம்மாவ கூட்டு வருவாங்க. நீங்க அதாவது மாசத்துல ஒரு நாளாவது எங்களோட கிளாஸ் மேம் வந்து ரஞ்சித்தோட அம்மா வர சொல்லுங்கன்னு கூப்ட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே இது பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா, ஹால்ஃப் டே காலேஜ். அதுக்கப்புறம் ஒரு வொர்க்கு. தென் ஈவ்னிங் வந்து அந்த பார்ட் டைம் வொர்க் போயிட்டு இருக்கிறது. மேனேஜர் வொர்க்கும் பார்ட் டைம் தான். அப்ப ம். 2, 3 வொர்க் போறப்ப நான் மதியம் வேலைக்கு போனேன்னா, நைட்டு 10 மணி, 11 மணி வரைக்கும் இது பண்ற மாரி இருக்கும். தூங்குற டைமும் கன்ஸ்ட்ரெயினா இருக்கும். அப்பதான் ஃபோன் வேற கையில கிடைச்சதா, அத பிரிச்சு மேய்ஞ்சுகிட்டு இருக்கிறது. அதனால வந்து தூக்கம்ன்றது ரொம்ப இதா இருக்கும். ட்ரூ. காலேஜ்ல போய் தான் தூங்கிட்டு இருப்பேன் ஆக்சுவலி. என்னோட தூங்குற பிளேஸே காலேஜ் ஆக்சுவலி. காலேஜ் தான். ஆமா. ஆல்ரைட். நீங்க லாஸ்ட் இந்த பெஞ்ச்ல உட்காந்து. ஆட்டோமேட்டட் கால்ஸ் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்கருந்து ஜெனரேட் ஆச்சு? பிகாஸ் ஒரு ஐடியா சும்மா வராது. ம், ஸோ வென் யூ ட்ரைங் டூ மேக் அ பிசினஸ் அவுட் ஆஃப் இட் ம். எங்கிருந்து அந்த ஐடியா வந்துச்சு? அதான் நான் அந்த ஆர்கனைசேஷன் சொன்னேன் இல்லைங்களா? ம். ம். அங்க வந்து என்னன்னா, அவங்களோட மெம்பர்ஸ்க்கு அனுப்பணும். காஸ்ட் அதிகமா இருக்கு. சர்வீஸ் சரியில்ல. இது அவங்க வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரிலையன்ஸ்
ஃபவுண்டேஷன் ரிலையன்ஸோட ம். கம்பெனி வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க இல்லையா? நெட்வொர்க் வச்சிருந்தாங்க இல்லையா? ம், அதுல ம், வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ம், ம். அதுல அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல அப்படின்னு சொன்னனால, அதுலருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஐடியா தான். ஓகே. நைஸ். அதுக்கப்புறம் நெறைய ரிசர்ச் பண்ணேன். கம்யூனிகேஷன் இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் 2016 ஆர்கே அட்வர்டைசிங் இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எஸ்எம்எஸ், கால் சர்விஸ் இது எல்லாமே நெறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நான் குடுக்க ஆரம்பிச்சேன். வாய்ஸ் கால் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா வந்து என்னோட 3 இயர் ப்ராஜெக்ட் வாய்ஸ் காலோட சேர்த்து எஸ்எம்எஸ் போர்ட்டலும் பில்ட் பண்ணி சோலோ ப்ராஜெக்ட்டா வந்து என்னோட காலேஜ்ல பண்ணியிருந்தேன். எஸ்எம்எஸ் நான் போர்ட்டலா? ஆமா. புரியல. இல்ல எஸ்எம்எஸ் போர்ட்டல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து எப்படி வாய்ஸ் கால்னா அவுட்பவுண்ட் கால் வந்து ஆடியோ காலா போகும். ரெக்கார்டட் காலா. ம்ஹ்ம். எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு சர்விஸ். ஓகே. அத வந்து கஸ்டமைஸ்டா ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி, என் பேர்லயே நான் அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி, என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட்டே ஏன்னா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஓகே. எடுத்த கோர்ஸ் அப்படிங்கிறனால, அதையே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயர் 3 இயர் ப்ராஜெக்ட்டாவும் சப்மிட் பண்ணி சோலோவா கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் இருந்துச்சு நைஸ். காலேஜ்ல ஆக்சுவலா. அந்த டைம்ல எஸ்எம்எஸ் போர்ட்டல்னா சேலஞ்சிங் தான். எஸ். கண்டிப்பா. சூப்பர். அதுக்கான ஏபிஐஸ்லாம் எடுத்து, ஓகே. நானே வந்து அத வெப் போர்ட்டல் ஒண்ணு கிரியேட் பண்ணி, என்னோட ஓன் நேம்லயே அத நான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டட் காலு, எஸ்எம்எஸ் போர்ட்டலு ஆ. கிட்டத்தட்ட அப்பயே ஏஐ மாரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமா. ஓம்னி சேனல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. ஓம்னி சேனல். ஓம்னி சேனல்னா என்ன? சிம்பிள் டெர்ம்ஸ்ல எல்லாத்துக்கும் புரியிற மாரி. ஆ ஓம்னி சேனல்ங்கிறது ஒண்ணும் இல்ல ப்ரோ. நமக்கான கிளையண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எங்க ஆக்டிவா இருக்காங்களோ, அந்த இடத்துல நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு ரீட்டெயில் இருக்கு. ம். ரீட்டெயில்ல வந்து எல்லாரும் நேரா வந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு ஓகே. ஓகே. ஓகேங்களா? இதே வந்து ஆன்லைன்ல எனக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வி கிவ் த ஆப்ஷன். அப்போ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஒரு வெப்சைட்டோ, இ-காமர்ஸோ ஏதோ ஒண்ணு பில்ட் பண்றோம் இல்லையா? கரெக்ட். லைக் அதே கம்யூனிகேஷனுக்கும் அதே தான் அப்ளிகேபிள். கம்யூனிகேஷனுக்கு எப்படின்னா, இப்ப எஸ்எம்எஸ் வந்து அதிகமா பார்க்கக்கூடிய நபரா இருக்காங்கன்னா, தே அண்டர்ஸ்டாண்ட். எஸ்எம்எஸ் வந்தா தே ரீட் இம்மீடியட்லி. இதே கண்டிப்பா. நீங்க WhatsApp அனுப்புனீங்கன்னா, அது பீப்பிள்க்கு ஒர்க் ஆகாது. ம், ம், ம். நான் கால் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவேன்னு நேச்சர்ல இருக்கவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே. அப்ப பீப்பிள் எங்க ஆக்டிவா இருக்காங்களோ, ம். கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஆக்டிவ்னஸ் எதுல இருக்கோ, அத பொறுத்து நம்ம ரீச் பண்றப்ப பெட்டரா வந்து பீப்பிள என்கேஜ் பண்ண முடியும். ஃப்ரம் ஆர்கே ஆட்ஸ்ல இருந்து ம். ரீட்டெயில் சூப்பர் ஸ்டார். இந்த ஷிஃப்ட், இந்த ஜர்னி, இந்த டிராவல் ம். ஹவ் வாஸ் இட்? கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கோவிட் யாஹ்! 2019 ஆ எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரகிளான டைமு. அந்த டைமும் எனக்கு பிசினஸ் நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஓகே. டர்ன் ஓவர்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நீங்க பண்ணிட்டு இருந்தது அந்த ஆட்டோமேட்டட் ஆ ப்ராசஸ். எஸ், எஸ். அதுதான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் கால், எஸ்எம்எஸ். கம்யூனிகேஷன் ப்ரொவைடரா இறங்கியாச்சு. ஆர்கே கரெக்ட். அட்வர்டைசிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி பண்ணேன். அதில கொஞ்சம் வந்து மேனேஜ்மென்ட் ஸ்கில் எப்படி ஒரு பீப்பிள மேனேஜ் பண்றதுன்னுலாம் கத்துக்கிட்டேன். ஆர்கே எலைட் ஈவென்ட்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணேன். நைஸ். 2019 வரைக்கும் வி சர்வ்ட் அரவுண்ட் ஒரு 580 கஸ்டமர் வரைக்கும் நான் கொண்டு வந்திருப்பேன். சூப்பர். ஓகேங்களா. நெறைய கார்ப்பரேட்ஸ் ஒரு சில கார்ப்பரேட் கிளையண்ட்ஸும் இருந்தாங்க. மோர் தென் ஒரு 35 கேட்டகரி பிசினஸ்க்கு நான் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். அப்ப ரீட்டெயில் என்னோட நிஷ் கிடையாது ம், ஆக்சுவலி. ம், ம், ம். 2019 வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் ஷட்டவுனு. ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நானும் கத்துக்கிற ஃபேஸுக்கும் போக ஆரம்பிச்சேன். நான் இப்ப இருக்கிற ஸ்டார்ட் அப் டிஎனோட சிஇஓ சிவராஜ ராமநாதன் சார் அவரோட மைண்ட் ஸ்பாட் கிளாஸு அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி தான் கிளப் நான் ஹவுஸ்ல. ம். ஓகே. கிளப் ஹவுஸ்லயும் ஐ வென் ஆக்டிவ். அவரோட மைண்ட் ஸ்பாட் கிளாஸ் வந்து Zoomலயே நடந்துச்சு. Zoomல. அப்பயே. Zoom அப்பலாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல கரெக்ட், வந்துருச்சு. கரெக்ட், கரெக்ட். Zoomலயே பண்ணாங்க ஆக்சுவலி. கிளப் ஹவுஸ்ல தான் ஃபர்ஸ்ட் நாங்க கனெக்ட் ஆனது ம், பிஃபோர். ம், ம். அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் வந்து ரிவ்யூ பண்றேன். கிளையண்ட்ஸ் வந்து என்னன்னா, நெறைய எனக்கு பிசினஸ் குடுத்துட்டு இருந்ததுல, ஏன்னா அப்பதான் 2019 வந்து ஐ அம் இண்டக்டட் இன் பிஎன்ஐ. ம், ம். பிஎன்ஐ மெம்பர் ஆகுறேன். அங்க வந்து 80-20 பிரின்சிபல் அப்படின்னு ஒரு பிரின்சிபல பத்தி இப்ப இருக்கிற பிஎன்ஐயோட இடி முரளி சுந்தரம் சார் அவர் வந்து சொல்லிக் குடுத்தாரு. 80-20 ஹாப்பினஸ் பிரின்சிபல். கோச். ஹாப்பினஸ் ஓ! கோச். சூப்பர். ஓகே. அவரு தான் வந்து அந்த 80-20 பிரின்சிபல சொல்லி தராரு. அப்ப நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். என்னோட 580 கஸ்டமர்ல மேஜரா யாரு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா என்னோட டர்ன் ஓவருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னோட கல்ச்சரே பில்ட் ஆனது மேஜரா சப்போர்ட் நான் எடுத்துட்டது எல்லாமே ரீட்டெயிலர்ஸ். ஓகே. ஓகேங்களா. ஆனா ஒரு விஷயம் நான் என்ன கேப் பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோவிட் சிச்சுவேஷன ரீட்டெயிலர்ஸ்னால ஹேண்டில் பண்ண முடியல. கரெக்ட். தே டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் நாலேட்ஜ். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னோட மேஜர் டர்ன் ஓவர்ல ஒரு 20-30%க்கு மேல என்னோட டாப் கஸ்டமர்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ஆஃப் செயின் பிரான்ச்சஸ் இருந்த ஒரு ரீட்டெயில் அவுட்லெட், ரீட்டெயில் செயின் ஸ்டோரே ஒரே நாள்ல மொத்தமா ஷட் டவுன் பண்றாங்க. பை போட்டாராங்க. பைபோட்டாராம். ஓகே. அது என்னன்னா, அவங்களோட ஸ்கில் கேப் ஒண்ணு, ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகாதது ஒண்ணு, அந்த சிச்சுவேஷனெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியல. அப்ப தான் நான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுறேன். அப்போ வந்து ரீட்டெயிலர்ஸ் இஸ் மை நிஷ். அவங்க தான் நம்ம வந்து நமக்கு மேஜர் கஸ்டமரா அவங்க தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா மேஜர் ரீட்டெயில்
சப்போர்ட் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்றது? காட் இட். அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறேன். அப்பயும் பை மிஸ்டேக் என்ன பண்றேன்னா, ஸ்மைல் ஃப்ளோன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றேன். ஓகே. மைண்ட் ஸ்பாட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? கரெக்ட். ஸ்மைல் ஃப்ளோ பிராண்ட் வந்து என்னன்னா, கிஸ் ஃப்ளோ அந்த பிராண்டோட ஒரு இன்ஸ்பிரேஷன்ல ஓகே. சுரேஷ் சம்பந்தம் சார். அவங்களோட பிராண்ட் இன்ஸ்பிரேஷன்ல ஸ்மைல் ஃப்ளோன்னு பேர் வச்சதே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் டீனோட சிஇஓ. ஓ! அந்த மைண்ட் ஸ்பாட் கிளாஸ்ல தான் அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவ ஃபைண்ட் பண்றேன். அப்பயே நான் ஒரு ஓம்னி சேனல் பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணேன். சூப்பர். எஸ்எம்எஸ், கால் இது 2யும் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல அனுப்புற மாரி, அப்படி வந்து ஒரு சிஸ்டம பில்ட் பண்ணேன். அப்ப நான் ட்ரை பண்ணதையும் லேர்ன் பண்ணது என்னன்னா, நான் என்ன நெனச்சுக்கிட்டேன்னா, ஒருவேளை இந்த சிஸ்டம் இல்லாதனால, எல்லா கம்யூனிகேஷனும் ஒரே இடத்துல இல்லாதனால, பீப்பிள இவங்களால ரீச் பண்ண முடியலையா? ஓகே. ஏன்னா, மார்க்கெட்ல தேவை இருக்கு. இவங்க கையில ப்ராடக்ட் இருக்கு. ஜஸ்ட் ரீச் பண்றது தான். ரீச் பண்றது தான் கேப்பு. ஓகே. பட் அந்த மாரி ஒரு விஷயத்தையே பீப்பிள் யோசிக்கல. ஏன்னா, இவங்க மேஜரா ரீட்டெயில பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எனி கம்யூனிகேஷன் சேனல்ஸ் தே யூஸ் ஒன்லி ப்ரமோஷன்ஸ். கண்டிப்பா. பிரைமரிலி வாட்ஸ்அப். ஆமா. பிரைமரிலி வாட்ஸ்அப். அப்பலாம் வந்து வாட்ஸ்அப் யூசேஜ் ரொம்ப கம்மியா தான் அப்ப ப்ரோ கூட இருந்தது. ஆக்சுவலா அது அவ்வளோ இதா ஆகல. ஆகல. கண்டிப்பா. ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அவங்களோட அப்ரோச் என்னன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட விக்கிறதுக்கு ப்ரமோஷன்ஸ் ஒண்ணு தான் பண்ணிட்டு இருந்தாங்களே இல்ல தவிர, ஒரு ஆஃபர் குடுத்தா போதும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பத்தியோ, கரெக்ட். அவங்கள வந்து ப்ராப்பரா நர்ச்சர் பண்ணி, என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தியோ, தே நாட் கேர் அபௌட் இட். அதான் இங்க பிரச்சனையே. மேக்ஸிமம் என்ன ஆஃபர்ஸ் குடுப்பாங்க. ஆஃபர்ஸ் குடுப்பாங்க. அவ்வளவுதான். அத வந்து நான் பார்த்தேன். ஏன் இது நடக்கல? ஏன்னா, அவங்களுக்கு அது வந்து அது ஒரு தாட்லயே இல்ல யாருக்கும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஏன் பில்ட் பண்ணணும்? ஒரு கஸ்டமரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அத பத்தி அவங்க யாருமே கேர் பண்ணல. எல்லாரோட ஃபோக்கஸும் சேல்ஸ்ல மட்டும் இருந்தது. அப்போ வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப, கஸ்டமருக்கு தேவையான விஷயத்த குடுத்தா தானே அவங்களோட அக்செப்டன்ஸ் இருக்கும். தேவை இருக்கவங்க இருக்காங்க. அவங்கள ப்ராப்பரா ரீச் பண்றதுக்கு இவங்கள்ட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கணும்ல. கரெக்ட். அது இல்ல. அப்ப நெறைய நான் எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நெறைய எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நெறைய ஃபோரம்ஸ்ல போய் என்கேஜ் ஆகுறேன் நானு. அதிலிருந்து உருவானது தான் சூப்பர் ஸ்டார் ரீட்டெயிலர்ஸ் ஹப். 2020ல ஸ்டார்ட் பண்ணோம். அத ஒரு கம்யூனிட்டி மாடலா எடுத்துட்டு வந்து மோர் தென் இப்போ 1000 ஆன்டர்பிரினர்ஸ்க்கு மேல தே டிராவல் ஆக்சுவலா. நைஸ். ஸோ ம். வாட் இஸ் சூப்பர் ஸ்டார் ரீட்டெயிலர்ஸ் ஹப்? சூப்பர் ஸ்டார் ரீட்டெயிலர்ஸ் ஹப் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ரீட்டெயிலர்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மோர் ஓவர் வந்து காமனா எல்லாரும் பண்றதையே காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அது மார்க்கெட்டிங், சேல்ஸ், அவங்களோட மேனேஜ்மென்ட் எந்த எந்த இதா இருந்தாலும். நம்ம எப்படி அவங்க ஆரம்பிக்கும்போது ஒரு யுனிக்னெஸ்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் ஆக ஆக அது டைவர்ட் ஆயிடும். கண்டிப்பா. ஓகேங்களா? கண்டிப்பா. ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் நிக்கும். டைவர்ட் ஆகி நிக்கும். டெஃபினட்டா. நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாரும் பண்றதையே பண்ணிட்டு 10ஓட 11னா காலத்த ஓட்டாம, நீங்க எப்படி ஒரு இன்னோவேட்டிவான, ஒரு யூனிக்கான ஐடியாஸ வந்து உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ரீட்டெயில் சூப்பர் ஸ்டாரா மாற முடியும். நைஸ். ஸோ ஹவ் ஓகேங்களா? தட் இஸ் டன்? அதோட ப்ராசஸ் என்ன? ஹவ் தட் இஸ் டன்? கண்டிப்பா. அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரோ. அதாவது ஆ நம்ம ஒரு கஸ்டமரா இருந்தா, நம்ம வந்து நம்ம கடையிலிருந்து என்ன எதிர்பார்ப்போமோ, அந்த விஷயத்த ஓகே. குடுக்க வைக்கிறோம் கஸ்டமருக்கு. ஓகே. ஒரு ப்ராப்பர் மார்க்கெட்டிங் சிஸ்டம். அது பிஃபோர் பர்ச்சேஸ், ஆஃப்டர் பர்ச்சேஸ். எப்படி ஒரு கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது? நைஸ். ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி, எப்படி அவங்களால வந்து அவங்க கஸ்டமர வந்து குரோ பண்ண முடியும்? எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றது எனக்கு சேல்ஸ் எண்ட் ஆஃப் தி டே வேணும். அதுல எடுத்தோனே மாற்றம் இல்ல. அதான் சொல்லுவாங்க. யா. எண்ட் ஆஃப் தி டே வேணும். அதுல மாற்றமே இல்ல. ஆனா, உங்ககிட்ட வர்ற கஸ்டமருக்கு என்ன வேல்யூ குடுக்குறீங்க? ட்ரூ. ஒரு காட் இட். கஸ்டமருக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. நான் ஏன் உங்கள சூஸ் பண்ணணுன்ட்டு. டெஃபினட்டா. அதுக்கு வந்து ஆன்சர் நெறைய பேர்த்துக்கிட்ட கிடையாது. கரெக்ட். ஏன்னா, இன்னைக்கு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மார்க்கெட்ல. நெறைய காம்படிஷனும் இருக்கு. காம்படிஷன் இன் தி சென்ஸ் நெறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ ஒரு கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த ஒரு பிராண்ட்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? கரெக்ட். அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டிய யாரும் அந்த ஸ்டோருக்கு குடுக்குறதில்ல. போறனால எனக்கு என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட். காட் இட். காட் இட். ஏன் சூஸ் பண்ணணுன்றத வந்து நம்ம வந்து ரீட்டெயிலர்ஸ யோசிக்க வச்சு, அவங்களுக்கு ஒரு யுனிக்னெஸ் கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் பிராண்டா வந்து மாத்துறத ஒரு நோக்கமா வச்சிருக்கேன். நைஸ். எனக்கு என்னன்னா, ம். ரீட்டெயிலர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோஸ்ட்டா 2ண்ட் ஆர் 3rd ஜெனரேஷன் ரீட்டெயிலர்ஸ் நெறைய இருக்காங்க. ஆமா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வயசா இருக்கும். ஆமா. ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்க இதெல்லாம் சொல்லும்போது, ம். ஹவ் டு they டேக் இட்? கண்டிப்பா ப்ரோ. மேக்ஸிமம் வந்து அவங்களோட பசங்கலாம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. இப்ப நாங்க அவங்கள என்கேஜ் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு அதாவது முதல் தலைமுறை, 2வது தலைமுறை தாண்டி 3, 4த் ஜெனரேஷன் வராங்க இல்லையா? ஓகே. அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். என்ன பண்ணா இன்னைக்கு வந்து பீப்பிள உள்ள கொண்டு வர முடியும்? என்ன ம். மாரி வேல்யூ குடுத்தா பீப்பிள் நம்மள்ட்ட ரீடெயின் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியும். நெறைய பேர் அதுல ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. அவங்களுக்கு இதுதான்றது தெரியும். பட் எஸ். என்ன பண்ணும், எப்படி பண்ணும்னு தெரியல. எப்படி பண்ணணும்னு தெரியல. கரெக்ட். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப் போயிரலாம், வெபினார் போயிரலாம், ஒரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணலாம். எனிதிங் ஓகே. எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை, எஸ்பெஷலி ரீட்டெயிலர்ஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனை இம்ப்ளிமென்டேஷன். இம்ப்ளிமென்டேஷன், எக்ஸிகியூஷன். அந்த கேப்ப நாங்க ஃபுல்ஃபில் பண்றோம். வெரி நைஸ். ம். வெரி நைஸ். ஸோ லெட்ஸ் சே
ம். இப்போ ரீட்டெயில் பிசினஸ் இருக்கு. ம். ஆல்மோஸ்ட் க்ளோசிங் கண்டிஷன்ல இருக்கு. இப்ப ம். அதுலருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆ அதாவது ப்ரோ, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். என்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறத ரூட் காஸ் பண்ணி, அந்த பிரச்சனைகள வந்து சால்வ் பண்ணாலே ஓரளவுக்கு சர்வைவ் ஆக முடியும். ஒரு சிலர் ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மென்ட் இருக்கலாம். ஸ்டாஃப்ஸ கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணாம இருக்கலாம். மல்டிபிள் விஷயங்கள் இருக்கு. ஒரு ரீட்டெயில் ஃபெயில் ஆகுதுன்னா. மினிமம் நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு 7 டிபார்ட்மெண்ட் சொல்லுவேன் நானு. ஓகே. அந்த 7 டிபார்ட்மெண்ட் சரியா இயங்குச்சுன்னா, த பிசினஸ் வில் கோ ஆட்டோமேட்டிக்லி. அது வந்து எப்படின்னா, ஒரு மாரத்தான் மாரி தான். அது நம்ம நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா, பிசினஸ் வில் ரன். நெறைய ஓகே. இடங்கள்ல என்னன்னா, பிசினஸ் ஓனரே உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல இந்த மாரி பிரச்சனை வரும். ஸோ யாஹ் சிஸ்டம் வில் வொர்க்னா பிரச்சனையே இல்ல. கண்டிப்பா. வென் யூ சே ம். பிசினஸ் ஓனர்ஸ் வொர்க் பண்றாங்க அப்படின்னா, ம். ஃபர்ஸ்ட்டு ஐ சி 2 விஷயம் பார்க்குறேன். ம். 1 எம்ப்ளாயீஸ ஹையர் பண்ணி அவங்கள கொண்டு போறதே ஒரு சேலஞ்சா இருக்கு. ம். இன்னொன்னு சொல்லிக் குடுத்தா வெளிய போயிருவாங்க. ம். ட்ரெடிஷனல் மைண்ட் செட். புரியுது. கத்துக்கிட்டு வெளிய போயிருவாங்க. என் பக்கத்திலேயே கடை வச்சுருவாங்க. ம். ஸோ இந்த ஹையரிங் அண்ட் மேனேஜ்மென்ட்ட பத்தியும் சொல்லுங்க. ம். அண்ட் எந்த அளவுக்கு சொல்லிக் குடுக்கணும்? அவங்க ம். வேலைய எப்படி டெலிகேட் பண்ணலாம்? கண்டிப்பா ப்ரோ. அதாவது நான் எப்படி சொல்வேன்னா, ஐ அம் நாட் அ ஹெச்ஆர் கன்சல்டன்ட். பட் ம். நம்ம ஒரு நான் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டா நான் மத்த நெறைய ரீட்டெய்லர்ஸ்ட்ட வொர்க் பண்றனால சொல்றேன். நெறைய பேர் வந்து அவங்க டீம வந்து ட்ரஸ்ட் பண்றது கிடையாது. ம். ம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு ஒரு நிறுவனத்தோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாருன்னா, அவங்களோட எம்ப்ளாயீஸ். ஓகே. அவங்கள அவங்க வந்து ஒரு ரீட்டெய்லர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டா, கண்டிப்பா நம்மளோட கஸ்டமர்ஸ நம்ம டீம் வந்து பார்த்துக்குவாங்க. சூப்பரா பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? அவங்களோட டைம வந்து உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்றாங்க. என்டையர் லைஃப் ஒரு 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 கடைக்குள்ள போனா இன்னைக்கு ஒரு 5 வருஷம், 10 வருஷம் வேலை பார்க்குறாங்கன்னா, டெஃபினெட்லி. உங்கள டிபெண்ட் பண்ணி அவங்க வராங்க இல்லையா? கரெக்ட். அவங்க லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க? கரெக்ட். அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அவங்க டிராவல் பண்ண போறாங்க. வெரி ட்ரூ. அவங்களோட கெரியர் குரோத் தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ட்ரூ. அத நம்ம என்ஷூர் பண்றோமா இல்லையாங்கிறது தான் மேட்டர். அண்ட் அதுவே இந்த டெலிகேஷன் பார்ட்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி வந்து ஒரு ம். ரீட்டெயில் ஓனர் வந்து டெலிகேஷன் பண்ணலாம்? பிகாஸ் அவங்க மனசுல இருக்கிற பெரிய ஒரு இதே என்னன்னா, சொல்லிக் குடுத்தா போயிருவாங்க. புரியுது. இங்க என்ன யாஹ் பிரச்சனைன்னா, நெறைய பிராண்ட்ஸ்ல இருக்க பிரச்சனை, பிராண்ட் வேல்யூக்காக பிசினஸ் நடக்காது. ஃபேஸ் வேல்யூக்காக பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரூ. ஓனரே உட்கார்ந்து எல்லா வேலையும் பார்க்கணும். கரெக்ட். அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தா, சத்தியமா வளர முடியாது. ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. பிராண்டுக்குன்னு ஒரு கல்ச்சர கிரியேட் பண்ணி, அந்த கல்ச்சர்க்குள்ள டீம் வந்து அடாப்ட் பண்ணணும். கண்டிப்பா ட்ரெய்னிங் மாரியான விஷயங்கள திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எம்ப்ளாயீஸ்க்கு. மந்த்லி ஒன்ஸ் ஆவது ட்ரெய்னிங்ஸ் வந்து குடுத்துட்டே இருக்கணும். அதுல வந்து மாற்றமே கிடையாது. காட் இட். அத 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 சரியா பண்ற நிறுவனம் தான் இன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் செயின் வந்து நெறைய ஸ்டோர்ஸ் கொண்டு வராங்க. எத்தன பேர் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் இருந்தாலும், அந்த ட்ரெய்னிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்கள வந்து அப்டேட்டடா வச்சுக்கிட்டே இருக்கு. காட் இட். அதனால தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இருக்காங்க. எஸ். காட் இட். ஸோ வெரி நைஸ். நல்லா சொன்னீங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணும்போது, அட்லீஸ்ட் ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு ம். 5 தடவையாவது கஸ்டமர் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஐ காட் இட் ஃப்ரம் யூ. ஸோ உங்களோட ரீட்டெயில் சூப்பர் ஸ்டார் ஹப்பும் இட்ஸ் பியூர்லி ஆன் தட். ஸோ வாட் இஸ் கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்? ஆ கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்ப நம்ம ஊர்ல மேஜரா பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங். ஏதாவது ஒரு ஓகே. ப்ராடக்ட்ட விக்கிறதுக்கு அவங்கள்ட்ட சர்டைன் ப்ராடக்ட் இருக்கும். அத விக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் குடுத்தோ, ஆஃபர் குடுத்தோ பீப்பிள வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ம், ம். வர்றவங்க எல்லாம் எப்படின்னா, அந்த ஆஃபர் டிஸ்கவுண்ட்காக வரக்கூடிய பீப்பிள் தான். ஓகே. இப்ப நான் என்னோட மார்க்கெட்ட அட்ரஸ் பண்ணேன். ரீட்டெய்லர் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுதுன்னா, ரீட்டெய்லருக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் குடுக்க முடியுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஓகே. அப்ப சேம் ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்க கஸ்டமர் யாரு? அவங்களுக்கு என்ன தேவ? அவங்களோட பர்சனல் நீட்ஸ பெர்சனலைஸ்டா நம்மளால எங்கேஜ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, ம், ம், ம். நம்மளால நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். கஸ்டமர் ஃபோக்கஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு கஸ்டமருக்கு ரியலா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா ப்ராடக்ட்ஸ வந்து கொண்டு போய் குடுக்குறாங்களா? இல்ல காட் இட். நத்திங் டூ ஜஸ்ட் புஷ் பண்ணி சேல் பண்ண ட்ரை பண்றாங்களா? காட் இட். அப்படிங்கிறது தான். ஸோ என்கிட்ட இது இருக்கு. இத நீ வாங்கிக்கோ அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் ஸ்டைலு. எஸ். உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஐம் ஹியர் ஆ. டூ ஆஃபர் அப்படிங்கிறது இஸ் வாட் யூ சே. எஸ். அவங்களோட லாயல் கஸ்டமர் யாருன்னு கண்டுபிடிச்சு, அவங்களோட தேவைகள ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சாலே, த பிசினஸ் வில் குரோ ஆட்டோமேட்டிக்கலி. ஆசம். உங்களோட வொர்க்கிங் ஸ்டைல் ம். வித் ரீட்டெய்லர்ஸ் ம். அது எப்படி? ஆ வொர்க்கிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கஷ்டப்படுறோம். ஓகே. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஓகே. ஏன்னா எல்லாரும் ட்ரெடிஷன்ல இருக்கவங்கள இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட மோட்டோவே. அதுக்காக தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரீட்டெயிலர்ஸ் ஹப்பும் ஃபவுண்ட் பண்ணது. ஏன்னா, ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸ் கல்ச்சர இனிஷியலா கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். ஓகே. அதுக்கு என்னலாம் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் அவங்களோட மைண்ட் செட்ட மாத்துறது தான். ஓகே. ஓகே. நெறைய பேருக்கு என்னன்னா, என்கிட்ட வந்து நான் இவ்வளோ கோடிக்கணக்குல போட்டு சரக்கு வாங்கி வச்சுட்டேன். இத விக்கணும். அதுக்கு யாரு தேவ? அதாவது கஸ்டமர தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. நாங்க கொஞ்சம் நிப்பாட்டி நின்னுங்க.
உங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு சர்டைன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. முதல்ல அவங்கள ரீட்டெயின் பண்றீங்களா? ஓகே. அவங்க என்ன மாரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறாங்க? அவங்களோட வாழ்வாதார தேவைகள் என்ன? அதுக்கு நீங்க ப்ராடக்ட்ஸ ரெக்கமெண்ட் பண்றீங்களா? காட் இட். இந்த இந்த ஒரு இதுலயே வந்து நம்ம ஒரு கஸ்டமரா இருந்தா என்ன எதிர்பார்ப்போம்? அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட் வில் சேஞ்ச். காட் இட். அத யோசிக்கிறது இல்ல. ஏன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு 80ஸ், 90ஸ்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, 1 கடையோ, 2 கடையோ இருந்திருக்கலாம். இல்ல இவங்க ஒன் அண்ட் ஒன்லியா இருந்திருக்கலாம். ஒன் அண்ட் ஒன்லி பிளேயரா இருந்திருக்கலாம். அப்ப கஸ்டமருக்கு ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பா இவங்கள்ட்ட தான் வாங்கியாகணும். இவங்கள்ட்ட தான் வாங்கி ஆகணும். இன்னைக்கு நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஆன்லைன். ஆன்லைனும் இருக்கு. அப்ப இத்தன விஷயம் இருக்கையில உங்கள ஏன் நான் தேடி வரணும்? கரெக்ட். அப்படிங்கிறதுக்கு ஆன்ஸர் தான் வந்து கஸ்டமர் ஃபோகஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் மைண்ட் செட். காட் இட். அந்த மைண்ட் செட்டுக்கு மாறிட்டா, என்கிட்ட கஸ்டமர் வராங்கன்னா, நான் வந்து எதுக்காக அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணும்? என்ன நான் அவங்களுக்கு வேல்யூ குடுக்க போறேன்? அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, ம். இப்போ ரீட்டெயிலர்ஸ் அவங்க கஸ்டமர்ஸ அட்ராக்ட் பண்றதுக்கு லெட்ஸ் சே நெறைய மீடியம்ஸ் இருக்கு. ம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டூ நோ திஸ். இப்போ நமக்கு ஒரு சேல்ஸ் மெசேஜோ, இல்ல ஒரு மார்க்கெட்டிங் மெசேஜ் வந்தயில, ம். வி டோன்ட் வாண்ட் இட் ஆக்சுவலா. அது நமக்கு கண்டிப்பா. பிடிக்கிறது இல்ல. ம். இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் யாரு ரீட்டெயிலர்ஸ் அண்ட் தே ம். வாண்ட் டூ அட்ராக்ட் தேர் கஸ்டமர்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆப்வியஸா ப்ரமோஷனல் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பணும். ம். ஸோ இத எப்படி கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிறாங்க? அவங்கள எப்படி ம். நீங்க உள்ள கொண்டு வரீங்க? எஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, Instagram யூஸ் பண்றீங்க. கரெக்ட். ஓகேங்களா? Instagramல உங்களுக்கு புடிச்ச கன்டென்ட்டையா காமிக்குதா? பிடிக்காத கன்டென்ட்ட காமிக்குதா? டெஃபினட்டா நான் பார்த்த கன்டென்ட் மாரி நெறைய நெறைய காமிக்கும். அதே விஷயத்த வி ஃபாலோ ஃபார் கான்வர்சேஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா, நாங்க பண்ற வேல, அந்த பிராண்ட்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? ப்ராடக்ட் அப்டேட், ஆஃபர்ஸ், இல்ல ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கிடைக்கும்? அப்படிங்கிறத சொல்லி, ஒரு பெர்மிஷன், கன்சென்ட் வாங்கிறோம். ஓகே. யாரெல்லாம் கன்சென்ட் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த நிறுவனத்திலருந்து எந்த அப்டேட்னாலும் போகும். ஏன்னா, தே ஆர் லாயல் ஃபார் தி பிராண்ட். ஒருவேள அவங்க வந்து நோ குடுக்குறாங்க, இல்ல எனக்கு எதுவும் அப்டேட் வேணான்னு நெனைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து அந்த நிறுவனத்து மேல ஏதாவது ஒரு சின்ன பேட் இம்ப்ரஷன் வச்சிருக்கலாம். அத ரெக்டிஃபை பண்றதுக்கு வி ரன் அ ஃபீட்பேக். அவங்கள்ட்ட இருந்து ஓகே. ஃபீட்பேக் கேட்டு, அத வந்து சரி பண்ண ட்ரை பண்றோம். ஓகே. நியூட்ரலா இருக்கவங்கலாம் எப்படின்னா, நான் இன்னொரு கடைக்கும் போவேன், இங்கேயும் வருவேன். அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க. ம், ம், ம். நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்ன? ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் காட் இட். பில்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையே சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து எல்லாம் ஆடி சேல் போயிட்டுருக்குது. உங்களுக்கே தெரியும். ஆடி கரெக்ட். ஃபெஸ்டிவல்னாலே எல்லாரும் டிஸ்கவுண்ட் குடுக்குறது எல்லாருக்கும் இதுதான். பட் ஒரு கஸ்டமர் ஏன் வரணுன்றதுக்கு வி கிவ் ஒரு டெலிவர் எமோஷனல் கனெக்ட் அவங்க கிட்ட. காட் இட். ஆடிய பத்தி ஏதாவது ஒரு தெரியாத அவங்களுக்கு புடிச்ச விஷயத்த ரிமைண்ட் பண்ணி, அதோட இவங்க குடுக்குற விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணிடும். ஸோ இப்ப நீங்க சொல்ற மாரி, ம். ஆ நீங்க சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண உங்க கஸ்டமரோட ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். பேர் கூட சொல்ல வேணாம். அவங்க எந்த கண்டிப்பா. ஸ்டேஜ்ல இருந்தாங்க நீங்க ம். எடுக்கிறப்போ அண்ட் ம். ஹவ் யூ ஸ்கேல் தெம்? கண்டிப்பா. ஒரு ஜுவல்லரி பிராண்ட் எங்ககிட்ட வந்தாங்க. ஓகே. அவங்க வந்து ரொம்ப ப்ராடக்ட் ஃபோக்கஸா, யாரு கஸ்டமர்? அவங்களுக்கான தேவை என்ன? அதாவது என்னதான் வந்து அது ஜுவல்லரி ப்ராடக்ட் ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூ இருக்கு. மக்கள் அதிகமா வாங்குறதா இருந்தாலும், பீப்பிள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்குன்னு என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்ட் குடுக்குறோம் அந்த பிராண்ட்ல இருந்து. என்ன ஃபீல் பண்ண வைக்கிறோங்கிறது தான் மேட்ரு. காட். ஓகேங்களா? ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஒரு கஸ்டமர் போறாங்கன்னா, ஒரு ஹேப்பி ஸ்மைலோட சந்தோஷமா போணும். அப்ப அதுக்கான ஒரு ஈகோசிஸ்டம கிரியேட் பண்ணணுமான்றது தான் கொஸ்டின். அந்த அளவுக்கு இல்லாம இருந்தாங்க. அதெல்லாம் சரி பண்ணி, வித்தவுட் அவங்களோட கஸ்டமர் வந்து மோர் தென் அவங்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேல நடத்துற கடை. 0 கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் கான்டாக்ட்ஸ். ஓகே. யார் கஸ்டமர்ன்னே தெரியாம இருந்தாங்க. ஓ! அவங்கள வந்து ரீவாம்ப் பண்றோம். பேசிக்கா நாங்க ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபார்மேட் பண்ணி எப்படி கஸ்டமர் கான்டாக்ட் கலெக்ட் பண்ணோம். அத வச்சு கஸ்டமர் எப்படி நர்ச்சர் பண்ணி அவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது. அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி பண்ண வச்சோம். 0 கான்டாக்ட்ல இருந்தவங்க அவங்க கஸ்டமர் பேஸ் மோர் தென் ஒரு 15,000க்கு மேல பில்ட் பண்ணாங்க. ஓ! அத வந்து மந்த் ஆன் மந்த் நர்ச்சர் பண்ணியே அவங்களோட தேவை. அதாவது என்னன்னா, அவங்க என்ன ப்ராடக்ட் பண்றாங்களோ, சர்விஸ் பண்றாங்களோ, அத விக்காம, அவங்கள அந்த ப்ராடக்ட்ட வாங்கி பயன்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணனாலே, கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணாலே, ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் வந்து நம்மள தேடி வரதான் போறாங்க. கண்டிப்பா. அந்த விஷயத்த வந்து நாங்க பண்ண வச்சோம். இப்ப ரீசென்ட்டா கூட அவங்களுக்கு ஒரே கேம்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 நியூ வாக்கின்ஸ் வந்து தே ஜெனரேட். சூப்பர், சூப்பர். அது இன்னும் வந்து நெறைய ஒரு சேல்ஸ் பெரிய வேணும். பட் ஆமா. திஸ் இஸ் த வேங்கிறீங்க. எஸ். காட் இட். யார்ட்டயும் நம்மள விக்கக்கூடாது. ஓகே, ஓகே. கஸ்டமர் வந்து நம்மளோட வேல்யூவ பார்த்துட்டு அவங்களா வரணும். ஆர்வமா வரணும். அதுக்கான வேலைய நம்ம பார்த்தாலே போதும். அந்த மாரி பண்ணும்போது கன்வர்ஷன்ஸும் நல்லாருக்கும். பெட்டராவே இருக்கு. எஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்க எல்லா ரீட்டெயில் எம்டிஸ், ம். ஓனர் லெவல்ல எடுத்துக்கலாம். ம்.
எல்லாருமே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பிரசன்ட்டா இருக்கணும்னு சொல்றீங்க. ம். பிஸி ஸ்கெட்யூல்ல அவங்க எப்படி பிரசன்ட்டா இருக்கிறது? ஃபர்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்கன்னா, அவங்களோட டே டு டே ஒர்க்ல வந்து மெயின் என்னன்னா, எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்றது தான். ஓகே. இவங்க களத்துல இறங்கி ஆப்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டைம் இருக்காது. டைம் இருக்காது. இவங்களோட ஒர்க் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் எம்டி இருக்காங்கன்னா, ஸ்ட்ராட்டஜில தான் அவங்களோட ஒர்க்கே இருக்கணும். ம். அவங்க நிறுவனத்துக்கு என்ன மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண போறோம்? கஸ்டமர உள்ள கொண்டு வரதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறோம்? ஸ்ட்ராட்டஜி அண்ட் மார்க்கெட்டிங்ல தான் அவங்களோட வேலையே சிந்திக்கிறதா தான் இருக்கணும் மெயினா. ம், ம், ம். அதுல இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு டைமிங் இஸ் நாட் அ மேட்டர். அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருந்தாங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் பையர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, மில்லேனியல்ஸ் அண்ட் ஜென்ஸீஸ் தான் ஜென்ஸீஸ் மேஜர். மோஸ்ட்டா மேஜர். ஓகேங்களா? அப்ப அவங்க எங்கெங்கலாம் ஆக்டிவா இருக்காங்களோ, நம்ம ஆக்டிவா இருந்திருக்க வேண்டியிருக்கு. இப்ப கரெக்ட். 80ஸ், 90ஸ் கிட்ஸா இருக்காங்கன்னா, அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் நேருக்கு நேர் பார்த்து பேசுறது தான் கரெக்ட். விரும்புவாங்க. அந்த இடத்துல ஒரு கனெக்ட் கிடைக்கும். ராசியான இ கடை. ராசியான கடை அவ்வளோதான். அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகே. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, நீங்க டிஜிட்டலா பிரசன்ஸ்ல இருந்தீங்கன்னா, பிசிக்கலா பிரசன்ஸ்ல இருக்க தேவையில்லை. தேவையில்லை. காட் இட். அப்ப எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமரோட டிஜிட்டல் பிரசன்ஸ்ல இருக்கோமோ, பிராண்டோட நம்ம வந்து அத பிராண்டோட ஒரு எமோஷனல் கனெக்ட் குடுக்குறோமோ, மக்கள் வந்து அத ட்ரஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சுருவாங்க. அத வந்து பண்ணாலே போதும். ஆனா அதுக்கு டைம் ஒதுக்கி தான் ஆகணும். கரெக்ட். அத ஒதுக்கிட்டா 24 மணி நேரம் கடையில இருக்க தேவையில்ல. ஓகே. ஸோ இத புடிச்சுட்டா அது தேவையில்லைங்கிறீங்க. தேவையில்ல. காட் இட். ஸோ இது மாதிரி வேற என்ன விஷயம்லாம் பண்ணி ம். ரீட்டெயிலர்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம்? கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்களேன். ஆ கண்டிப்பா. அதாவது ரீட்டெயிலர்ஸ பொறுத்தவரைக்கும், பிஃபோர் பர்ச்சேஸ், ஆஃப்டர் பர்ச்சேஸ் ம். 2மே ரொம்ப முக்கியம். ஓகே. நெறைய நேரங்கள்ல என்னன்னா, ஒரு கஸ்டமர் வராங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, பணம் குடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அவ்வளோதான். ஆனா, ஒரு கஸ்டமர் ஒரு நிறுவனத்துக்குள்ள, ஒரு கடைக்குள்ளேயோ, இல்ல ஒரு ஷோரூம்குள்ளேயோ போய் பர்ச்சேஸ் பண்ற டைம் ஒரு 1 ஹவர், 2 ஹவர்னா, ஒரு 1 மந்த் ஒன்ஸ் தான் அந்த கஸ்டமர் வரக்கூடிய பெர்சனா இருக்காங்க அப்டின்னா, மீதி நேரம் ஃபுல்லா அவங்க இருக்கிறது வந்து அவங்களோட ஒர்க் லைஃப்லயும், பெர்சனல் லைஃப்லயும் தான் தே ஸ்பெண்ட். நெறைய வீட்ல இருக்கிறது தான் டைம் அதிகம். கரெக்ட். அப்ப அந்த மாரி நேரங்கள்ல நம்ம அவங்கள எப்படி இன்டைரக்ட்டா வந்து ரிமைண்ட் பண்றோம், ஞாபகப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து என்னன்னா, குறைஞ்சது மந்த்லி ஒன்ஸ் ஆவது ஏதாவது ஒரு நம்ம நிறுவனம் சார்ந்த அப்டேட். ப்ராடக்ட் சார்ந்து வெறும் ப்ரமோஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்காம, ஏதாவது குட்டி, குட்டி என்கேஜ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்கள பண்ணி, இன்டைரக்ட்டா நம்மள வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கலாம். இந்த ஒரு வேலைய பண்ணாலே கஸ்டமர் வில் கம் ஏதாவது ஆட்டோமேட்டிக்லி. எக்ஸாம்பிள்? ஏதாவது ஒரு நீட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி? லைக் இப்ப நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் ம். வச்சுப்போம். ம். ஒரு ஒரு வெட்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ம். ஓகேங்களா? ஒரு ரூ. 1,00,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே. பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் கண்டிப்பா ஒரு 1 மாசத்துக்குள்ள தான் ஒரு 15 நாள்ல 1 மாசத்துக்குள்ள தான் அந்த ஈவென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா வெட்டிங் நடக்கும். நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 நாள்லயோ, ஒரு 20 டேஸ் கழிச்சோ ஒரு ஹேப்பி கால் மாரி. ஓகே. கஸ்டமர் கிட்ட இந்த மாரி நீங்க வெட்டிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்க. அவங்களுக்கு விஷஸும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம் வந்து நீங்க வேர் பண்ணது என்ன மாரி உங்களுக்கு ஃபீல் குடுத்துச்சு? கம்ஃபர்ட்டா இருந்துச்சா? அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சா? ஸ்டிச்சஸ்லயோ, கிளாத்லயோ வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ப்ராடக்ட்ட பத்தின ஃபீட்பேக் ம். கேட்டுக்கிறது 1. ஓகே. அண்ட் பர்ச்சேஸ் டைம்ல எங்க டீம் எப்படி உங்கள அப்ரோச் பண்ணாங்க? சர்விஸ் நல்லா இருந்ததா? பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? கன்வீனியன்ஸ் இருந்ததா உங்களுக்கு? அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் குடுக்குறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து ரிவ்யூஸ் வாங்குறது, Google ரிவ்யூஸ் அதெல்லாம் அந்த டைம்ல வாங்கலாம். இது எல்லாமே ப்ராசஸ். இப்ப நீங்க வந்து ஃபீட்பேக் வாங்குறீங்கன்னா, கஸ்டமர்ட்ட வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. என்ன நெனைக்கிறாங்க நம்ம நிறுவனத்த பத்தின்னு. ரிவ்யூ வாங்குறது எங்க ஹெல்ப் பண்ணும்னா, ஓப்பனா சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் நீங்க அதாவது இன்ஃப்ளூயன்சர் சொல்றது ஒரு பக்கம். பீப்பிள வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்களே இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க. நம்ம இங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க போய் ஒரு ஹோட்டல தேடணும், இல்ல ஏதாவது ஒரு இடத்த தேடணும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குற இடம் என்னவா இருக்குன்னா, ரிவ்யூ தான் ரிவ்யூஸ். பார்ப்போம். அப்ப நம்மள பத்தி பாசிட்டிவா ஃபீட்பேக் குடுக்குற ஒரு பெர்சன் ஒரு ரிவ்யூ எழுதுனாங்க அப்டின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்கள மாரி இருக்கக்கூடிய இன்னொரு பெர்சன் அட்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெஃபினட்டா. டெஃபினட்டா. இட்ஸ் அத ஹியூமன். அத வந்து யாரும் பண்றதில்ல. இந்த கண்டிப்பா. மாரி விஷயங்கள நாங்க என்கரேஜ் பண்ணி, இத எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்றதுன்றத நாங்க பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஓகே. எனக்கு ஆ த்ரூ ஆட்டோமேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா, ம். ரிவ்யூ வாங்குறோம். இன்னைக்கு ஆனா ஒரு வீடியோ ரிவ்யூ அப்படிங்கிறதே இட்ஸ் பிரிட்டி டஃப் இல்லைங்களா? ஆமா. நான் ஐ வாஸ் வெரி ஹேப்பி இன் திஸ் ஸ்டோர் அதெல்லாம் ம். ரிவ்யூ வாங்கி ஒரு டெஸ்டிமோனியல் மாரி. ம். டெஸ்டிமோனியலே வச்சுக்கோங்களேன். ம். அத எப்படி ரீட்டெயிலர்ஸ் வாங்கலாம்? அண்ட் ம். அதையவே அவன் ஆடா ரன் பண்றப்போ, ம். அந்த கஸ்டமர் கிட்ட அந்த கான்சென்ட் வாங்குறது. ம். அது எப்படி பாசிபிளா? அத எப்படி ஈஸியா பண்ணலாம்? கண்டிப்பா. அது வந்து என்னன்னா, நெறைய பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா, கஸ்டமர் ஜஸ்ட் வந்து நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டு, வித்தவுட் பெர்மிஷனே எல்லாம் போஸ்ட் பண்ணிடுறாங்க. கரெக்ட். ஓகேங்களா? நம்ம என்னன்னா ப்ராப்பரா அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி, அத எப்படி பயன்படுத்த போறோம்? எங்கெங்க அது பிளேஸ் ஆகும்? எங்க வெப்சைட்ல போடுறோமா? இல்ல எங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல போடுறோமா? என்னங்கிறத ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணி,
முடிஞ்சா ஒரு ரிட்டர்ன் கன்சர்ன், ஓகே. இல்லன்னா ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் கன்சர்ன் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு, முடிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிவ் அவே. ஓகே. அந்த ரிவ்யூக்கு தரனால. ரிவ்யூக்கு ஓகே. பண்றவங்களுக்கு அத ஒரு கிவ் அவே குடுத்தா தே ஹேப்பி. தே ஆர் ஹேப்பி. கரெக்ட். ஓகேங்களா? அதையே சொல்லலாம். நீங்க ஒரு சின்ன ஃபீட்பேக் குடுத்தீங்கன்னா, ஒரு டெஸ்டிமோனியல் இது குடுத்தீங்கன்னா, வி ஹேவ் ஒன் கிவ் அவே ஃபார் யூ. அப்படின்றப்ப பீப்பிள் எல்லாருமே ஹேப்பியா தே அக்செப்ட் அக்ரி பண்ண டூ தான் இட். போறாங்க. ஒரு சிலர் பிரைவசி கன்சர்னா இருக்காங்க அப்படின்னா, நம்ம அத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரெக்ட். இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பிரைவசிய வந்து நம்ம பிரேக் பண்ணாம பார்த்துக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். அத ஹானர் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிராண்டோட ரெப்புடேஷன் உடையாது. கரெக்ட். இல்லாட்டி இவங்களே போய் பரப்பிருவாங்க. நான் ஏதோ எதார்த்தமா வீடியோ குடுத்துட்டு வந்துட்டேங்க. எல்லாத்துலயும் போட்டு அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்றுவாங்க. ஆமா. இவங்க தெரியாம போய் சாரி எடுத்துட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு ஆமா. தெரியாம. அத மாட்டிக்கிட்டா நல்லா முடிஞ்சுச்சு. வைரல் ஆக்கி விட்டு, ஆமா. நான் சாரி வாங்குனது எனக்கே வருதேடா. ஆல்ரைட். அதனால நம்ம வந்து ரொம்ப அவங்கள வந்து டீப்பா பயன்படுத்தி அவங்கள இது பண்ணிறக்கூடாது. இல்ல ஹர்ட் பண்ணிறக்கூடாது. கசினுக்கே அதான் ஆச்சு. ஆக்சுவலா பக்ரீத்துக்கு ஹி வாண்டட் டூ கெட் சம் ஃபுட். ம். வெளிய ஒரு ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. ம். அவருக்கே தெரியாம அவர் ஷூட் பண்ணி, அவர் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணி, சைடுல இருந்து ஷூட் பண்ணி, எல்லா பக்கமும் குடுத்துட்டாங்க. அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசிட்டும் இருக்காரு முன்னாடி. அவருக்கு அது என்னன்னு கூட தெரியல. அவர் ம். வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லாரும் அவருக்கு ஃபோன் பண்றாங்க. "டேய் நீ ம். வந்து இவரோட சேனல்ல வந்துட்டு இருக்கடா." ம். எடுத்து பார்த்தா இவரே இருக்காரு. ஹி வாஸ் ரியலி ஃபியூரியஸ். புரியுது. என்னடா நம்ம சாப்பாடு வாங்க போயிருக்கோம். வி வாண்டட் டு கிவ் டு அதர் பீப்பிள். ம். நம்ம எப்ப எடுத்தாங்கன்னே அவருக்கு தெரியல. புரியுது. ஸோ இதனால தான் புரியுது. ஆக்சுவலா நான் கேட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். வித்தவுட் தேர் கன்சென்ட், பெர்மிஷன் இல்லாம ஃபோட்டோ எடுக்கிறதோ, வீடியோ எடுக்கிறதோ, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அஃபென்ஸும் கூட அது. கரெக்ட். ஆல்ரைட். அப்ப நெறைய ரீட்டெய்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் ஸ்கேர்ட் ஆர் வொரிட் அபௌட் D2C பிராண்ட்ஸ். ம். இவங்க எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணலாம்? இந்த காம்படிஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஓம்னி பிரசன்ஸ்ன்னு. ம், ம், ம். ஸ்டோர் வந்து நான் ஒரு ஊர்ல வச்சிருக்கேன்னா, எனக்கு அந்த ஊர் மட்டும் தான் மார்க்கெட்டுன்னு கிடையாது. கரெக்ட். இன்னைக்கு உலகத்தையே மார்க்கெட்டா மாத்த முடியும். நீங்க இங்க இருக்க ப்ராடக்ட்டையே நீங்க டிஜிட்டலா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிக்கலாம். இல்ல WhatsApp கேட்டலாக் சிஸ்டம் யூஸ் பண்ணி அதில உங்க ப்ராடக்ட்ட டிஸ்ப்ளே பண்ணலாம். உள்ளூர் தான் மார்க்கெட்டுன்னு இல்லாம உலகத்துக்கே விக்கலாம். வேற வழியே கிடையாது. D2C காம்படிஷனா பார்க்காம நீங்களும் ஒரு D2C ஆரம்பிச்சா மட்டும் தான் இன்னைக்கு அத சர்வை பண்ண முடியும். ஸோ அவங்களே உள்ள வரணுங்கிறீங்க. உள்ள வரணும். ஏன்னா, ஓகே. இன்னைக்கு குயிக் காமர்ஸ் மாரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்க போகுதுன்னா, உள்ளூருக்குள்ளயே இருந்தாலும் ஒரு ஆர்டர போட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் ரெக்யர்மென்ட்ஸ்க்கு. எனக்கு ஏதோ ஒரு டீ ஷர்ட் வேணும். இல்ல ஏதோ ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து எனக்கு எமர்ஜென்சி நீட் அப்டின்னா, கஸ்டமர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் இருக்கா? ஆ. என் டைம போய் நான் எதுக்காக நான் ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கரெக்ட். இது பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கன்வீனியன்ஸ் குடுத்தோம் அப்டின்னா, டைரக்ட் டூ கன்சியூமர் வந்து ப்ராடக்ட் வரதுக்கு ஒரு இக்கோசிஸ்டம் இருந்ததுன்னா, உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆக தான் போகுது. அத ஓம்னி பிரசன்ஸ் குடுத்து தான் ஆகணும். நான் ஸ்டோர் வச்சிருக்கேன். இவ்வளோ எம்ப்ளாயீஸ் வச்சிருக்கேன். இவ்வளோ சம்பளம் குடுக்குறேன். நான் ஸ்டோர மட்டும் தான் நம்பி ரன் பண்ணிட்டு இருப்பேன்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. ஸ்டோருக்கு வரவங்க ஒரு 60% வீட்ல கரெக்ட். இருந்துட்டு ஆர்டர் போடுறதுக்கு ஒரு 40% மக்கள் இருக்காங்க. கண்டிப்பா. அவங்கள நம்ம ரீச் பண்ணணும் அப்டின்னா, ஆன்லைன் கான்ஷியஸா இருக்கிறவங்களுக்கு D2C போய் தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இருக்கோ இல்லையோ, இப்ப இந்த Swiggy, Zomatoலாம் வந்து பழக்கவே விட்டாங்க. ஸோ ஆமா. அப்படிங்கிறப்போ இட்ஸ் கமிங் இன் ஆல் எஸ். ஃபீல்ட்ஸ். எல்லா இதுலயும் வரதான் போகுது. லாஜிஸ்டிக்ஸ்லயும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அடுத்து கிரியேட் ஆகும். ஓகே. அப்போ வந்து என்னன்னா, லோக்கல்ல நீங்க ஏதாவது ஒரு லாஜிஸ்டிக் வெண்டர கனெக்ட் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு டோர் ஸ்டெப்ல அவங்களுக்கு டெலிவரி குடுக்குறதுக்கு. பர்ச்சேஸ் வந்து ஒரு பெரிய பர்ச்சேஸ்னா கண்டிப்பா அவங்களே தேடி வர தான் போறாங்க. கண்டிப்பா. முடிஞ்ச சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்க்கு அத கன்வீனியன்ஸ் குடுக்கலாம். கண்டிப்பா. டே டு டே யூஸ் இல்ல ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நெறைய ஊர்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற மாரி நெறைய லாஜிஸ்டிக்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் நெறைய வராங்க. வராம. தே வாண்ட் டு டெலிவர் ஆல் எஸ். கைண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ். அதுக்கு எஸ். ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீட்டெய்லர்ஸ்க்கு ம். கிரெடிட் ஈஸியா கிடைச்சிருது. ம். அதனால தேவையோ தேவையில்லையோ நெறைய குட்ஸ வாங்கிடுறாங்க. ம். அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாம டெப்ட்டோட ஒரு ட்ராப்க்குள்ள போயிடுறாங்க. ம். இத அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்ம அந்த ஃபீட்பேக்ன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? கரெக்ட். ஃபீட்பேக்ங்கிறத நாங்க எப்படி சொல்லுவோம்னா, 4 பேக். ஓகே. உங்கள்ட்ட ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா, நீங்க உங்க கடையில மட்டும் தான் இருக்கீங்க. ஓகே. உங்க கஸ்டமர்ஸ் உங்கள மாரி 10 கடைக்கு பக்கத்துல இருக்க 10 கடைக்கு போயிட்டு வருவாங்க. கரெக்ட். அப்ப அவங்க கிட்ட இருந்து அந்த ட்ரெண்ட நம்ம லேர்ன் பண்ண ட்ரை பண்ணணும். அவங்க இன்ஸ்டோர் வரும்போதே கூட, இப்ப என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்றத நம்ம இன்டைரக்ட்டா வந்து நம்ம ஃப்ளோர் மேனேஜர்ஸ், ஸ்டாஃப்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, அது ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணி, அதே ப்ராடக்ட் வந்து பக்கத்துல ஏதாவது சேல் நடக்குது அப்டின்னா, அத நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகே. கஸ்டமர்ட்ட இருந்து கத்துக்கிட்டே நம்ம நெறைய வந்து கொண்டு வர முடியும். ஓகே. அந்த மாரியும் இட்ஸ் பண்ணலாம். நீடட். அது நீடட். ஆமா. கண்டிப்பா. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா காம்படிட்டிவ் ரிசர்ச் அதாவது காம்படிட்டர்ஸ ரிசர்ச் பண்றத விட கஸ்டமர்ஸே கஸ்டமர ரிசர்ச் பண்ணுங்கங்கிறீங்க. எஸ். காட் இட், காட் இட். கஸ்டமர்ட்ட இருந்து நெறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்ப எது ட்ரெண்ட்ல இருக்கு, எது அவுட்டேட்டடு எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கிறாங்கன்னா, அது 6 மாசம், 1 வருஷத்துக்கு வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. கரெக்ட். இன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபேஷன் வேர்ல்ட் ஆயிடுச்சு. அது டெக்ஸ்டைலா இருக்கட்டும், எனி ரீட்டெயில், எனிதிங். எனி பிசினஸ் இன்ஸ்டன்ட்டா அந்த ப்ராடக்ட் வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் வர ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அப்ப எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம ஸ்பீடா கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அது வந்து நல்லாருக்கும். நெறைய பேர் என்னன்னா,
மனி மேனேஜ்மெண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதில்ல ஓகே. ரீட்டெயிலர்ஸ். ஸ்டாக் வாங்கி வச்சுறோம்னா, அது வந்து குறைஞ்சது ஒரு 90 டேஸ் ஒன்ஸாவது ரோல் அவுட் ஆகணும். கரெக்ட். அது வெளிய போயிடும். அப்படி ஆகல அப்படின்னா, அது குப்பைக்கு தான் சமம். கரெக்ட். ஏன்னா கஸ்டமர் வாங்கல. இன்னொன்னு என்ன நடந்திருக்கும்னா, அத ப்ராப்பரா ஷோகேஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. ம், 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 ம். அந்த மாரி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஆனா, அந்த மாரி ஒரு கல்ச்சர் 90 டேஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு ஸ்டாக் ரோல் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு போனாங்கன்னா, ஓரளவுக்கு இது பண்ணலாம். அதே மாரி உள்ள வர ஃபண்ட வந்து தேவையில்லாம டைவர்சிஃபை பண்ணாம, கேப்பிட்டல கரெக்ட்டா ரீஇன்வெஸ்ட் பண்ணி, கேப்பிட்டல் வெண்டர்ஸ்க்கு பே பண்றதா இருக்கட்டும், பேங்க்குக்கு வந்து ப்ராப்பரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அத இது பண்றதா இருக்கட்டும். தென் இப்ப ஜிஎஸ்டி கட்டுறதுலயும் நெறைய அன்கான்ஷியஸா இருப்பாங்க. அது அதுக்கு தனித்தனியா செப்பரேட் அக்கவுண்ட்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணாங்கனாலே ஓரளவுக்கு சர்வை பண்ணலாம். ஸோ நீங்க சர்வ் பண்ற ம். மேஜரான டொமைன்ஸ் உங்க ம். ரீட்டெயில்ல ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கஸ்டமைஸ்டான அப்ரோச்ல போறீங்க? லெட்ஸ் சே கிளாத்திங் இருக்கு, ஃபுட்வேர் ம். இருக்கு, மெடிசின் ம். இருக்கு. ஸோ ம். நீங்க பண்றதுல யார் யாருக்கெல்லாம் மேஜரா பண்றீங்க டாப் 3 ம். அண்ட் அவங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ்டா நீங்க குடுக்குறீங்க? கண்டிப்பா ப்ரோ. இப்ப யாரெல்லாம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்விஸ் எஸ்பெஷலி வந்து இப்ப நாங்க டெக்ஸ்டைல் ஜுவல்லரி, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரி பிராண்ட்ஸோட ஒர்க் பண்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீக்வன்சி மாறும். இப்ப டெக்ஸ்டைல்னா நம்ம வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது விசிட் பண்ணுவோம். ஓகே, இதே ஜுவல்லரினா வருஷத்துக்கு 1 தடவ, 2 தடவ ரேர். ஓகே, ஓகே. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வி கிரியேட் டிஃபரெண்ட் ஈக்கோசிஸ்டம். அவங்களோட கஸ்டமர் யாரு? அவங்க எங்க ஆக்டிவா இருக்காங்க? அவங்களோட பர்ச்சேஸ் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? இவங்க வந்து இந்த பிராண்டுக்கு வந்தா, இந்த கடைய தேடி வந்தா என்னென்ன வாங்குறாங்க? ஓகே. அது ரிலேட்டடான சஜஷன்ஸ், அப்டேட்ஸ், நியூ திங்ஸ் எது வந்தாலும் அவங்களுக்கு சொல்றது. இந்த ம். மாரி விஷயங்களெல்லாம் பண்றது. ஓகே, இப்ப ஜுவல்லரி பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கும். சிட் வந்து போடுவாங்க. அப்ப அத வந்து ப்ராப்பரா எஜுகேட் பண்றது. கவர்ன்மென்ட் டெர்ம்ஸ் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது. அந்த மாரி ஏதாவது ஒரு என்கேஜ்மென்ட் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. மேக்ஸிமம் நாங்க பண்றது என்னன்னா, பெர்சனலைசேஷன். காட் இட். யூசிங் அவர் கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கஸ்டமர் வராங்கன்னா, அவங்க என்ன லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க? அவங்களுக்கு என்ன தேவ? அத எப்படி இன்டைரக்ட்டா அவங்களுக்கு புரிய வச்சு ஏன்னா மார்க்கெட்ல வந்து அவேர்டு மார்க்கெட் ஒரு 40% தான். அன்அவேர்டா 60% மார்க்கெட் இருக்கு. ஓகே. அத டேப் பண்ணணும் அப்டின்னா, நம்ம இந்த அப்ரோச்ல போனா மட்டும் தான் முடியும். ஸோ நீங்க ரீட்டெயில்ல நெறைய டொமைன்ஸ்ல ஆப்பரேட் பண்றீங்க. நீங்க ம். ஆப்பரேட் பண்ற டாப் 3 டொமைன்ஸ் அண்ட் அவங்களுக்கு நீங்க பெர்சனலைஸ்டா எப்படி அ அப்ரோச் குடுக்குறீங்க? கண்டிப்பா ப்ரோ சொல்றேன். அதாவது ரீட்டெயில பொறுத்தவரைக்கும் என்னன்னா, யாரெல்லாம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்விஸ் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே எங்களோட கோர் கஸ்டமர்ஸா பார்க்குறோம். எஸ்பெஷலி இப்ப நாங்க நிஷ்ஷா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது, ஸ்பெஷலைஸ்டா பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல், ஜுவல்லரி, எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாரி பிராண்ட்ஸ்க்கு நாங்க ஒர்க் பண்றோம். ஓகே, இங்க நெறைய நேரங்கள்ல என்னன்னா, ப்ராடக்ட்ட வந்து நம்ம சேல் பண்றோன்ற அப்ரோச்ல இல்லாம, பெர்சனலைசேஷன் வந்து நாங்க பண்றோம். கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட்டே என்னன்னா, ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட வராங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவ? அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன? அவங்களோட லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இல்லோட அவங்களோட தேவைகள ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, என்ன தேவையோ அத உணர்த்துறது தான் எங்க வேலையா இருக்கு. லைக் சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து அவேர்டு மார்க்கெட் ஒரு 40% அப்டின்னா, அன்அவேர்டு பீப்பிள் ஒரு 60%க்கு மேல இருக்காங்க. ஓகே. அப்ப அவங்களுக்கெல்லாம் எது எது வழியா நம்ம பண்ண முடியும் அப்டின்னா, இன்டைரக்ட்டா எஜுகேட் பண்றது தான். இப்போ உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் அப்டின்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நமக்கு பர்ச்சேஸ் ஏதோ ஒண்ணு போவோம். ஜுவல்லரி பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு 1 தடவ, 2 தடவ. ஓகே. மேபி ஒரு சிட் பிளான் ஏதாவது போட்டிருக்காங்கன்னா, மாசம் மாசம் அவங்களுக்கு தேவை இருக்கும். அதிலேயுமே எப்படி அவங்க வந்து கன்வீனியன்ஸா பீப்பிள ரிமைண்ட் பண்ணி, அவங்கள அப்டேட்டடா அவங்களோட நிறுவனம் சார்ந்த விஷயங்கள குடுக்குறாங்களோ, அப்ப தான் தே ஃபீல் ஹேப்பி. ஓகே. அப்போ வந்து அந்த பெர்சனலைசேஷன்ங்கிற விஷயத்த நாங்க ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணி, எவ்ரி கஸ்டமருக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது? காட் இட். அவங்களோட தேவைகள எப்படி டீப் டைவ் பண்ணி புரிஞ்சுகிட்டு, அவங்க வந்து சர்வ் பண்ண முடியும். ஸோ ஈச் கஸ்டமர் கவுண்ட்ஸ். எஸ். கண்டிப்பா. ஏன்னா, இன்னைக்கு ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க அப்டின்னா, உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி வச்சு பேசுவோமே. ஒரு பர்ச்சேஸ் வந்து நீங்க ஒரு ரூ. 50,000 பண்ணிட்டு போறீங்க. அதே கஸ்டமர் வருஷத்துக்கு உங்ககிட்ட ஒரு ரூ. 1,00,000 ஸ்பெண்ட் பண்றாரு. 10 வருஷம் வந்திருந்தாருன்னா, அவரோட வேல்யூ என்ன? ஓகே, ஓகே. மோர் தென் 10 லேக்ஸ். மோர் அப்ப தென் 10 லேக்ஸ். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூக்கு தான். கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப அந்த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூவ ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்ணுங்க. அப்டிங்கிறத தான் நாங்க வந்து ரியலா பண்ணிட்டு இருக்கோம். நைஸ். ஒரு கஸ்டமர் உள்ள வராங்கன்னா, எல்லா ம். கஸ்டமர்ஸும் பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. ம். வந்துட்டு சும்மா போறவங்களும் இருக்காங்க. எஸ். அவங்கள எப்படி கஸ்டமர்ஸா மாத்துறது? மோஸ்ட் ஆஃப் தி கல்ச்சர் தான். அவங்களுக்கு ஒரு சிலர் அதாவது கஸ்டமர்ல வந்து நீங்க சொல்றது எப்படின்னா, வாண்டரிங் கஸ்டமர்ன்னு சொல்லுவாங்க. விண்டோ சும்மா ஷாப்பிங். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறவங்க. மேபி ஏதாவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் திங்ஸ் இருக்கலாம். ம். அவங்களோட பட்ஜெட்டுக்கு அஃபோர்ட் ஆகாமயும் இருக்கலாம். ஓகே. பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத ஜஸ்ட் வந்துட்டு போறவங்கள்ட்டயும் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் எடுக்க முடிஞ்சுச்சு, கான்வர்சேஷன் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களையும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இட்ஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் அ ப்ராசஸ். எஸ். ஓகே.
ஸோ பர்ச்சேஸ் பண்றாங்க. ம். அவங்களுக்கே தெரியாம அப்செல் பண்ணி ம். ஆவரேஜ் கார்ட் வேல்யூவ எப்படி ரீட்டெயிலர்ஸ் எச்சு பண்ணலாம். அண்ட் இட் ம். ஷுட் நாட் பி அக்ரெசிவ். கரெக்ட். எப்படி? இதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் என்னன்னா, ஒண்ணு அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்களோட நீட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ம். தென் ஸ்டோரி டெல்லிங். பீப்பிளோட நீட வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அவங்க அவங்க என்ன நீடுக்கு வந்திருக்காங்கிற சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடான ஸ்டோரியை சொல்றது மூலியமா இன்டெரக்டா நம்ம செல் பண்ண முடியும். இப்போ நீங்க ஓகே. உதாரணத்துக்கு நேச்சுரல் சலூன் போனீங்கனாலோ, கிரீன் ட்ரெண்ட்ஸ் போனீங்கனாலோ, நம்மள்ட்ட இருக்க அதாவது நம்ம போறது ஜஸ்ட் ஒரு ஹேர் கட் போவோம். ஏதோ ஒரு ட்ரிம் பண்ணணும்னு போவோம். நம்மள்ட்ட இருக்க ஒவ்வொரு ப்ராப்ளமா ஐடென்டிஃபை பண்ணி, உங்களுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. இது போட்டுனீங்கன்னா இந்த இது சேஞ்ச் ஆகும். ட்ரை பண்றீங்களா? கரெக்ட். அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி தே அப்செல் இட். அப்போ வந்து நெறைய கஸ்டமர் கிட்ட கான்வர்சேஷன் கொஸ்டின்ஸ் எடுக்கிறது மூலியமா, இன்டைரக்ட்டா நம்மளால செல் பண்ண முடியும். காட் இட். டைரக்ட்டா இது நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லாம, அவங்களோட ரியல் நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, தென் அத ஒரு ஸ்டோரியா, ஒரு கான்வர்சேஷனா பில்ட் பண்றப்ப, தே இம்ப்ரெஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் பீப்பிள் வந்து வாங்கிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் பேச வச்சுட்டாலே அங்கேயும் நீட புரிய வைக்கிறதுல தான் இருக்கு. ஆமா. புரிய வச்சுட்டோம் அப்படின்னா தென் இட் இஸ் ஈஸி டு செல். எஸ். ஆல்ரைட். ஆ. இப்போ நெறைய இடத்துல ம். ரீட்டெயிலர்ஸ் ஸ்ட்ரகிள் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அ ப்ராசஸ். ம். இப்போ நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்க வேணாம். லெட்ஸ் சே ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி நீங்க சொல்லணும்னா, எப்படி ம். ஒரு ப்ராசஸ் அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு ப்ராசஸா செட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி செட் பண்ணுவோம்? மினிமம் வந்து ஒரு நிறுவனம் வந்து ஆட்டோ பைலட் மோட்ல போணும் அப்படின்னா, ஒரு 7 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? அது லைக் மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்பரேஷன், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஓகேங்களா? ஆர்&டி, மேனேஜ்மெண்ட் அந்த மாரி. ஸோ இதான் 7. 7 காட் இட். ஓகேங்களா? பட் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நெறைய பேருக்கு சேல்ஸ் வேணும். ம். சேல்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 வாக்கின் வரணும். ஓகே. மாசத்துக்கு எனக்கு ஒரு 15,000 கஸ்டமர் வரணும்னா, ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ பீப்பிள நியூ ஆடியன்ஸ நம்ம போய் ரீச் பண்றோம். இதுக்கு ஒரு ப்ராசஸ். எவ்வளோ ரீச் பண்ணணுன்றதுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். கரெக்ட். அப்ப அத ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்து நம்ம எது மூலியமா ரீச் பண்றோம்? WhatsAppா? Instagramமா? ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்றோமா? அத ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். தென் அத ட்ராக் பண்றோம். அதிலிருந்து எவ்வளோ வாக்கின் வருது? என்ன சோர்ஸ் வழியா வருது? அத தெரிஞ்சுக்கணும். காட் இட். உள்ள வர கஸ்டமர்ல எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க? எவ்வளோ பேர் வாங்காம போறாங்க? இதெல்லாம் அப்படியே கனெக்டட் செயின். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபீட்பேக் லிங்க் தான். வாங்குறது, ரிவ்யூ வாங்குறது. இட்ஸ் அ ஓகே. செயின் ஆஃப் ப்ராசஸ். ஓகே. இத கரெக்ட்டா பண்ண வைக்கிறது தான் நம்மளோட வேலையே. காட் இட். ம். அண்ட் இப்போ பெரிய கார்ப்பரேட்ஸ், ம். டிமார்ட், ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் ம். ஓனர்ஸ் வராமலே நடத்திட்டு தான் இருக்காங்க. எஸ். இப்போ சின்ன ரீட்டெயிலர்ஸ் அவங்கள பார்த்து தான் சொல்றாங்க. அவன் ம். இப்படி பண்றான், நம்மளால இது பண்ண முடியலையே. ம். இவங்க எப்படி அந்த ஸ்டேஜ்க்கு டிரான்சிஷன் ஆகுறது? யாரும் அத பத்தி யோசிக்கல. ஓகே. அந்த தாட் வந்து அவங்க வந்து கஸ்டமருக்கு வேல்யூ குடுக்கணும். எண்ட் ஆஃப் தி டே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்ச்சர்ல ஆப்பரேட் பண்ணுவாங்க. இப்ப டிமார்ட்லாம் போறீங்க அப்படின்னா, ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ளஷரா ஃப்ளோரா ஏற விடாம, ஒரு ட்ராலிய கையில குடுத்து, இப்ப நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனோம்னா, எல்லாத்தையும் வந்து அந்த அண்ணாச்சி வந்து அளந்து குடுத்து, காச குடுத்து வாங்கிட்டு வருவோம். கரெக்ட். இங்க வந்து எப்படின்னா, நம்மளே ட்ராலி எடுத்துட்டு போறோம். நம்மளே நமக்கு புடிச்ச ப்ராடக்ட் எடுத்து பக்கெட்ல போடுறோம். தென் இம்பல்சிவா நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். கண்ல இது பண்றதெல்லாம் வாங்குவோம். தேவையில்லாத கூட தேவையில்லாத கூட வாங்குவோம். கண்டிப்பா. நம்மளே போய், நம்மளே வெயிட் போட்டு, நம்மளே பேட்ச் பண்ணி, ஸ்டாஃப் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, அந்த ஒரு பொழுதுபோக்குற இடமா வந்து அத கிரியேட் பண்ணிடுறாங்க. காட் இட். அங்கேயே வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டு, ஐஸ்கிரீம் பார்லரு, ஒரு பாப்கார்ன் அதாவது தியேட்டருக்கு போனா தான் பாப்கார்ன் கிடைக்கும்ன்றது இல்லாம, அங்க போனா இப்ப டிமார்ட்லாம் போனீங்கன்னா, தே செல்லிங் பாப்கார்ன்ஸ் ஒரு அஃபோர்டபிள் காஸ்ட்ல வந்து கண்டிப்பா. பண்றாங்க. கண்டிப்பா. அப்ப என்னன்னா, குழந்தைங்கள வந்து அட்ராக்ட் பண்ற மாரி அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப, வீக்கெண்ட் ஆனா வா நம்ம டிமார்ட் போலாம். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு குழந்தைங்களும் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. கரெக்ட். இந்த மாரி ஒரு கல்ச்சர பில்ட் பண்றாங்க இல்லையா? அது நம்ம யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு. இட்ஸ் அ மைண்ட் செட் தான். நம்ம வந்து நம்மளோட விஷன வந்து எந்த அளவுக்கு பெருசா வைக்கிறோமோ, நம்மளாலேயே அத கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ மட்டும் செல் பண்றேன்றது இல்லாம, அத செல் பண்றதுக்கு சுத்தி வர என்னலாம் பண்ண முடியுமோ ஒரு என்வைரன்மென்ட்ட கிரியேட் பண்ண ஒரு வேண்டியிருக்கு. ஈகோசிஸ்டம் என்வைரன்மென்ட்ட எஸ். கிரியேட் எஸ். பண்றாங்க. ஸோ அதனால தான் தே ஆர் ஏபிள் டூ ஆக்சுவலி பீட் த ரெஸ்ட். எஸ். அதே மாரி அவங்க குடுக்குற அஃபோர்டபிள் காஸ்ட்டும் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு ஒரு ரீட்டெய்லர் ம். எனக்கு இதுதான் ஒர்க் ஆகும். ம். என்னோட யூஎஸ்பி இதுதான். ம். எனக்கு இது சூப்பரா வரும். ம். அப்படிங்கிறத நெறைய நேரம் மறந்துடுறாங்க. ஆமா. இல்ல அவங்களுக்கே தெரியாமயே செஞ்சுட்டு இருந்துட்டு விட்டுர்றாங்க. எனக்கு இதுதான் ஒர்க் ஆகும்னு எப்படி காயின் பண்ண முடியும்? அத வந்து எப்படி சொல்லுவேன்னா, அவங்கள பத்தி அவங்க சொல்றத விட, அவங்க கஸ்டமர் சொல்ற பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. ஒரு கஸ்டமர் ஒரு பிராண்ட் மேல என்ன இமேஜ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத, கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக்ஸ் எடுக்கிறது மூலியமா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென்
நம்ம வந்து ஒரு கஸ்டமர் உள்ள வராங்கன்னா, என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க? நம்மள்ட்ட இருந்து என்ன வேல்யூ எடுத்துட்டு போறாங்க? என்ன பெனிஃபிட் எடுத்துட்டு போறாங்க? ஓகே. அப்படிங்கிறத அவங்கள்ட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் எடுக்கிறது மூலியமா, அந்த ஃபீட்பேக்ஸ ப்ராப்பரா அனலைஸ் பண்றது மூலியமா தான் அத கண்டுபிடிக்க முடியும். ம், ம். நெறைய பேர் ஆரம்பிக்கும்போது ஒரு நிஷ்ல ஆரம்பிச்சுருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆயி எங்கேயோ போய் நிக்கும். கண்டிப்பா. தேவையில்லாத விஷயங்கள் நெறைய கால வச்சு மாட்டிக்குவாங்க. அதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, காம்படிட்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இப்ப புதுசா பக்கத்துல கடை ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஆமா. ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாரி இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒர்க் ஆகும், இவங்களுக்கு இங்க ஒர்க் ஒர்க் ஆகாது. ஆகாது. ஏன்னா கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்றது வர்றது ஒண்ணு. கரெக்ட். இவங்க குடுக்கறது இவங்க ஒண்ணு. குடுக்குறது ஒண்ணு. இங்க தான் பிரச்சனையே. காட் இட். ஸோ ஆனா நெறைய ரீட்டெய்லர்ஸுமே அவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்குமே கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. எஸ். விச் உங்க கேஸஸ்ல நீங்க நெறைய இந்த மாரி பார்க்குறீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. அதாவது மேக்ஸிமம் அவங்க பண்ற எஃபோர்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, போய் சேல்ஸ். மொத்தத்துல சேல்ஸா ஆள் தான் பிடிக்கிற வேல தான். ஓகே. எனக்கு சேல்ஸ் வரணும்னா, அந்த வேலைய தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஆனா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, பீப்பிள்க்கு ஏதாவது ஒரு வகையில நம்மள பத்தின ஒரு அவேர்னஸ் குடுத்து, ம். ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். ம், ம், ம். அது நடந்துருச்சுன்னா, தென் சேல்ஸ் தன்னால நடக்கும். ஓகேங்களா? இட்ஸ் தேர்ட் பார்ட். காட் இட். ஆனா முதல் லெவல்லயே போய் நம்மள வந்து பெனிஃபிட்ஸையோ, நம்ம ப்ராடக்ட்ட பத்தியோ பேசுறனால, அது யாரையும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணாது. கரெக்ட். ஸோ இந்த மாரி கஸ்டமர் சைக்காலஜி பத்தி பேசுறீங்க. அண்ட் ம். கஸ்டமர் பிஹேவியரல்ஸ் அவங்களோட அந்த சென்ட்ரிக்கா பேசுறது, ம். இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எது ஃபவுண்டேஷனா இருந்துச்சு? அது ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து மொத நான் மாறுன மைண்ட் செட் தான். ஓகே. அதாவது என்னோட 35 பிளஸ் கேட்டகரி 580 கஸ்டமர். அதுல டாப் 20% யாருன்னா, ரீட்டெயிலர்ஸ் தான். ரீட்டெயிலர்ஸ் தான். ஓகே. அப்ப அவங்களுக்கு நம்ம வேல்யூ குடுக்க ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இது குரோ ஆகும்ல அப்படின்றது தெரிஞ்சோ, தெரியாமலோ அத இனிஷியேட் பண்ணேன். அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு ஆக்சுவலா. டச் வுட். எஸ். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க ப்ராடக்ட்ஸ ஃபர்ஸ்ட்டு வாங்கிர்றாங்க. மெயினா ம். கிரெடிட் கிடைக்கிறனால. ம். அப்புறம் தான் கஸ்டமரே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேடுறாங்க. எஸ். ஸோ இத எப்படி அவங்க மாத்திக்கலாம்? மேஜரா வந்து என்னன்னா, அந்த நிஷ் என்னன்னு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டு, எதுக்காக நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்குள்ளேயே ப்ளே பண்ணாங்கன்னா, இட் வில் பி அ வெரி சேஃபர் சைட். தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி, குரோர்ஸ் கணக்குல அத வந்து லாஸ் பண்ணாம. ஏன்னா, இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் உள்ள வருதுன்னா, ஒரு செல்ஃப்ல வந்து ஒரு ப்ராடக்ட்ட லோட் பண்றாங்கன்னா, அதுக்கான ஈபி, லேபர், ரென்ட் எல்லாமே இருக்கு. ஒரு பொருள் வருதுன்னா 90 நாள்ல விக்கணும். கண்டிப்பா. அப்ப எது நமக்கு 90 டேஸ்ல விக்குதோ, அதுக்கு பிரையாரிட்டி குடுக்கணும். காட் இட். புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, மேஜரா மார்க்கெட் நீட், கஸ்டமர் இவங்க நம்ம கிட்ட வர்ற கஸ்டமருக்கு அதுல நீட் இருந்தது அப்படின்னா, அத இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் ஃபோக்கஸா போயிட்டாங்கனாலே பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவ? அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்னலாம் குடுக்க முடியும்னு ஒர்க் பண்ணாலே போதும். அத தாண்டி ரொம்ப வந்து புஷ் பண்ணி, தேவையில்லாத ஒண்ண திணிக்க ட்ரை பண்ணா, கண்டிப்பா அந்த கஸ்டமர் வந்து ரீட்டர்ன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப டஃப். ம். ஸோ நீங்க சொல்றது எல்லாமே நாட் டூ அஃபெண்ட் ம். எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் சொல்றாங்க. ஸோ ம். உங்களுக்கும், அவங்களுக்கும் உண்டான ஒரு கரெக்ட்டான டிஃபரன்ஸ் என்ன? ப்ரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ வைட் சப்ஜெக்ட். அதில வந்து ஓகே. நீங்க சோஷியல் மீடியா மேனேஜ்மென்ட், எஸ்சிஓ, எஸ்சிஎம், கூகுள் ஆட்ஸ், கூகுள் ப்ரொஃபைல் மேனேஜ்மென்ட் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? பட் இதில நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றதே ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகே. ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்க, எங்க ஆக்டிவா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அண்ட் தென் இப்ப நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா லீட் வரும். ஒரு ஆட் ரன் பண்ணுவீங்க. லீட் லீடு வரும். வரும். நம்ம உட்காந்து பேசி கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கணும். கரெக்ட். பட் நாங்க அந்த கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங் எழுதுனா வொர்க் லைக் அ மேக்னெட். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்கள மாரியே இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கிற அதர் பீப்பிள எப்படி நான் வந்து அட்ராக்ட் பண்ண போறேன். காட் இட். ஓகே. ஓகேங்களா? அதுக்கான ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ வந்து குடுக்குறது தான் எங்களோட வேலை. இப்ப நெறைய நேரங்கள்ல என்னன்னா, எதுக்கு நம்ம ஆட் ரன் பண்ணணும்னே தெரியாம ஏதோ ஒண்ணு கன்டென்ட்ட வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுவோம். வர்றதெல்லாம் ஜங்க் நெறைய வரும். ஜங்க் நெறைய வரும். கண்டிப்பா. அப்போ வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களோட பர்ப்பஸ் என்னன்னு தெரியாமயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். நம்ம வந்து பர்ப்பஸையும் கண்டுபிடிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நெறைய பெய்ட் ஆட்ஸ்ல போய் செலவு பண்ணாம, நம்ம கஸ்டமர் எங்க ஆக்டிவா இருக்காங்க, எதன் மூலியமா அதிகமா நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த மாரி விஷயங்களெல்லாம் கத்துக்கிட்டு, அதுல இன்வெஸ்ட் பண்றப்ப வி கெட் குட் ரிசல்ட் ஆக்சுவலா. ஸோ எனக்கு ஒரு 10 சேனல் இருக்குன்னா, 10லயும் கொண்டு போய் காச வந்து கண்ண மூடிட்டு போடாம, ம், ம். அதுல எனக்கு 4 ஒர்க் ஆகுதா, 5 ஒர்க் ஆகுதா, இல்ல 3 ஒர்க் ஆகுதா, எது எனக்கு பெட்டர் ரிசல்ட் குடுக்குது, எது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, இந்த மாரி விஷயங்கள பார்த்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி உங்ககிட்ட ஒரு எத்தன கேஸ் ஸ்டடீஸ் இருக்கும்? மோர் தென் வி வொர்க் வித் ஒரு 35 கேஸ் ஸ்டடீஸ் மாரியே நம்ம பண்ணியிருக்கோம். நைஸ். ஆல் ஆர் ரிட்டெய்லர்ஸ். எஸ். மேஜர் ரீட்டெயில். இது கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்கிறது எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான். பட் வி ஹேவ் எக்ஸ்பெர்டீஸ் இன் ரீட்டெயில். முழுக்க முழுக்க
கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றவங்களுக்கு வேல்யூ குடுக்கறதுக்காகவே இத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ம். எங்கேயாவது எனக்கு ஷஃபில் ஆகறதுக்குள்ள கேட்டுறேன். ம். நேத்து Facebook ஆஃபீஸ் பெங்களூர் ஆஃபீஸ்ல மீட்டிங்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. வாட் வாஸ் இட் ஆல் அபவுட்? எஸ் ப்ரோ. அது வந்து என்னன்னா, நாங்க வந்து வாடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல் மேனேஜ்மென்ட் பிளாட்ஃபார்ம். நைஸ். இப்ப மெட்டா வந்து தே ரன் மெட்டா ஆட்ஸ், Facebook, Instagramல ஆட் ரன் பண்றாங்கன்னா, ம், ம், ம். அவங்களோட மெயின் சோர்ஸ் டேட்டா. ஓகே. அதே மாரி நெறைய வந்து இன்னைக்கு இருக்க B2C பிசினஸஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றவங்க, எஸ்பெஷலி ரீட்டெயிலுக்கும் கூட, அவங்களோட கஸ்டமர்ஸ பத்தி பெட்டரா வந்து எப்படி புரிஞ்சுகிட்டு, ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல பில்ட் பண்ணி, டே டு டே ஆக்டிவிட்டி மூலமா, ம், ம், ஒரு ம். பல்க் கேம்பெயினோ, பெரிய எக்ஸ்பென்சஸோ ஸ்பெண்ட் பண்ணாம, பெய்டு கன்டென்ட்டா இல்லாம, டே டு டே கம்யூனிகேஷன் மூலமா எப்படி வந்து கஸ்டமர்ஸ வந்து என்கேஜ் பண்ண முடியும். ஓகே. ஓகேங்களா? அண்ட் தென் அந்த என்கேஜ்மென்ட் மூலமா அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு கன்சிஸ்டன்ட் பிசினஸ் கொண்டு வர முடியும். இன்னைக்கு நம்ம மக்கள் எப்படின்னா, எனக்கு அந்த சீசனல் பிசினஸ மட்டுமே தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ம். பொங்கல் வருதா? தீபாவளி வருதா? கரெக்ட். ஆடி வருதா? கரெக்ட். ஃபெஸ்டிவல் ட்ரிவனா இருப்பாங்க. நமக்கு என்னன்னா கன்சிஸ்டன்ட்டா 325 நாளும் பிசினஸ் நடக்கணும். அதுக்கு நம்ம என்ன ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணணுமோ, அது மாரி விஷயத்த வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் தி பிராண்ட் தான் வாடிக்கை. ஓகே. அது வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து ஆல்ஃபா ரிலீஸ் பண்றோம் ஆக்சுவலி. முழுக்க முழுக்க ரீட்டெயிலர்ஸ் அண்ட் யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் ஃபோக்கஸா இருக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கான பிராண்ட் அது. அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் நாங்க வந்து டெக் பார்ட்னரா இருக்கனால, நம்மளோட கம்பெனி வந்து டெக் பார்ட்னரா இருக்கோம் மெட்டால. ஓகே. அதோட ஒரு டெக் பார்ட்னர் டேக்காக பார்ட்னர் டே மீட்டா நான் போயிருந்தேன் ஆக்சுவலி. நைஸ். ஸோ இந்த மாரி வேற ஏதாவது டூல்ஸும் பில்ட் பண்ணியிருக்கீங்களா? நெறைய இருக்கு. இப்ப நாங்க ரீட்டெயிலர்ஸ்க்காகன்னு கிடையாது. ஜெனரலா வந்து சிம்பிள் வேன்னு சொல்லிட்டு ஒரு ஓம்னி சேனல் பிளாட்ஃபார்ம். அதுல வந்து எஸ்எம்எஸ், கால் சர்வீஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வாட்ஸ்அப்காக engagebird.comனு ஒரு டூல் பண்ணியிருக்கோம். ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதையும் நாங்க விக்கிறதுக்காக பில்ட் பண்ணல. ஓகே. எங்கள்ட்ட இருக்க கஸ்டமருக்கு நீட் என்ன? அவங்களோட ஓகே. என்கேஜ்மென்ட் பர்ப்பஸ்க்கு ஜஸ்ட் அத வந்து நாங்க யூட்டிலைஸ் தான் பண்றோமே தவிர, பெருசா வந்து அத விக்கணும்னு நாங்க வந்து ப்ளே பண்றது கிடையாது மார்க்கெட்ல. ஓகே. அவங்க நீடுக்காக கனெக்ட் பண்றோம். அவங்களுக்கு தேவை இருந்தா தே யூஸ் இட். காட் அவ்வளோதான் இட். போயிட்டு. ஸோ இந்த கஸ்டமர் ஃபோகஸ்ட் ஸ்டஃப்ல எந்த அளவுக்கு டேட்டாஸ வந்து ரீட்டெயிலர்ஸ் கலெக்ட் பண்ணணும்? என்ன மாரி ம். டேட்டாலாம் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியல்? ஏன்னா நீங்க எல்லாம் ட்ராக் பண்ணி அத வச்சு தான் வொர்க் பண்றேங்கிறீங்க. ஸோ ம். இவங்க என்ன மாரி டேட்டாலாம் ட்ராக் பண்ணணும்? எஸ். மேஜரா வந்து ஒரு கஸ்டமரோட பேசிக் நேம், கான்டாக்ட் நம்பர், எந்த லொகேஷன்லேருந்து வராங்க, ஓகே. என்ன சோர்ஸ் இப்போ அவங்க நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. எதன் மூலியமா வர்றாங்க மொத? ஓகே. எது அவங்களுக்கு ஒர்க் ஆகுது? எத இட்ஸ் அ பார்த்து பேசிக். வந்தாங்க? ஓகே. இட்ஸ் அ பேசிக். ஓகே. அத தாண்டி கஸ்டமருக்கு புடிச்ச அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ஃபேவரைட்ஸ் இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சாலே போதும். அவங்கள்ட்ட ஈஸியா அப்செல் பண்ண முடியும். நைஸ். அண்ட் அத டீப் டைவ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வாடிக்கை என்ற டூல் கொண்டு வந்திருக்கோம். அது இன்னும் ஒரு பெரிய ப்ரொஃபைலே வந்து கஸ்டமர பில்ட் பண்ணி, அவங்களோட டே டு டே கான்வர்சேஷன்ஸ கூட வச்சு நம்மளால அடுத்தடுத்து நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அப்செல் பண்ண ஒரு முடியும். ப்ராப்பர் கஸ்டமர் அவதாரே ரெடி பண்ணிடலாங்கிறீங்க. எஸ். நைஸ். எஸ். 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 ஓகே. ஸோ ரீட்டெயில்ல இருக்க பெரிய மித்துனா எது சொல்லுவீங்க? ரீட்டெயில்ல இருக்கிற பெரிய மித். எனக்கு வந்து எப்படி சொல்றது? நெறைய பேர் வந்து காம்படிஷன் அப்டின்னாலே, தே சரவுண்ட் அவங்க செல்ஃப்குள்ள இருக்கிறது தான் பார்ப்பாங்க. ம், ம், ம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு அவங்க தான் காம்படிஷன். ஓகே. எல்லாரையும் வந்து நம்ம காம்படிட்டரா பார்க்க வேண்டிய ஒரு இது இல்ல. இட்ஸ் அ பிக் மித். கொலாபரேட்டிவா வளர முடியும் நம்மளால. கண்டிப்பா. அவங்க வளர இருக்கிறது நம்மளும் முடியும். வளர முடியும். வளர முடியும். கண்டிப்பா. அண்ட் தென் நமக்கு மேல வளர்ந்தவங்க என்ன பண்றாங்கங்கிறத பார்த்து அதிலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தாலே போதும். கண்டிப்பா. அதுதான் இங்க இருக்கிற இது. காம்படிஷன் அப்டின்னாலே வந்து எனக்கு சுத்தி எல்லாம் இதா இருக்கு அப்டின்ற மாரி நெனச்சுக்கிறாங்க. கண்டிப்பா கொலாபரேட்டிவா இருந்தா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ரீட்டெயில். ஆல்ரெடி என்ன மாரி ஒரு கேம்பெயின் பண்ணா, ஒரு ம். ஹையஸ்ட் ROI ரீட்டெயிலர்னால எடுக்க முடியும்? அவங்க சேல்ஸ்க்கு வேண்டி. ஏற்கனவே சொல்ட்டேனே. கஸ்டமர் ஃபோக்கஸ். ஓகே. பீப்பிள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு புடிச்ச விஷயத்த நம்ம வந்து அவேர்னஸ் மூலமா, எஜுகேட் பண்றது மூலியமா குடுக்குறோமா? ஓகே. லைக் இப்ப நீங்க Instagram சொன்னேன் இல்லையா? ம், ம், ம். நமக்கு புடிச்ச விஷயம் திரும்ப திரும்ப வருது. கரெக்ட். எந்த அளவுக்கு ரீட்டெயிலர்ஸ் வந்து பெர்சனலைசேஷன்க்குள்ள போறாங்களோ, ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வாங்குன அவங்களோட ப்ராடக்ட்ஸ், ஃபேவரைட் பிராண்ட்ஸ் இத பேஸ் பண்ணி நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுன்னா, அது ரிலேட்டடா ப்ராப்பரான அப்டேட்ஸ் குடுக்குறாங்களோ, ஓகே. பெர்சனலைஸ்டா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 200% சேலா கன்வெர்ட் ஆகும். மினிமம் ஒரு 43%. நைஸ். மினிமம் நல்ல 40 நல்ல to ஒரு ரேஷியோ தானே. 43%. ஆசம். ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு கடைக்குள்ள வந்துட்டு ஒரு பொருள் கேட்குறாங்க. அது இல்ல. ம். திரும்ப போயிடுறாங்க. ம். மேபி அத வேற எங்கேயாவது கூட வாங்கிரலாம். பட் ம். அந்த கஸ்டமர் திரும்ப வர வைக்கணும்னா என்ன பண்ணலாம்? அதான் நெறைய நேரங்கள்ல வந்து என்னன்னா, அந்த டிமாண்ட் வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே.
ஓகேங்களா? ஓகே. முடியலன்னா அந்த ஹானஸ்ட்டா ஒண்ணு தெரிஞ்ச இடத்த கன்வே பண்ணலாம். ஓகே. இல்ல இவங்களே வாங்கி அத குடுக்குறதா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமர தான் சேவ் பண்ணணும். நம்மளே இன்னொரு கடைய ரெஃபர் பண்ணி அனுப்ப முடியாது. ஓகே. மேபி அந்த ப்ரொக்யூர்மென்ட்க்கு சப்போர்ட் பண்ணாங்கனாலே தே சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே. ஜஸ்ட் லைக் தட் இல்ல அப்படின்னு அனுப்புறதுக்கும், ம், ம். அவங்களுக்கு எங்க கிடைக்கும்? இல்ல அதுக்கு நாங்க எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணீங்கன்னா, நாங்க ப்ராப்பரா அத வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க டெலிவரி குடுக்க முடியும். கரெக்ட். இந்த மாரி விஷயங்கள வந்து ஹேண்டில் பண்ணாலே போதும். நெறைய இடங்கள்ல இல்லன்னா, இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. டைரக்ட்டாவே இல்லன்னு சொல்லிடுறாங்க. ஆமா. அது ரொம்ப தப்பு. ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் ஃபேமிலி ஸ்டோர்ஸ். ம். மெடிக்கல்ல நான் நெறைய பார்த்துருக்கேன். பிகாஸ் நெறைய மெடிசின் நெறைய இடத்துல கிடைக்காது. ஒரு ம். சில கடைகள்ல தான் கிடைக்கும். அத இம்போர்ட் பண்ணி வர வைக்கிற பிளேயர்ஸ்லாம் எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட மட்டும் தான் வாங்குவாங்க. ம். அண்ட் 1 மந்த் ஆனாலும் வெயிட் பண்ணி வாங்குற கஸ்டமர்லாம் நான் பார்த்துருக்கேன். புரியுது. இவங்களும் பக்காவா அவங்கள ஃபாலோ பண்றாங்க. எஸ். அந்த சார் டிரான்சிட்ல இருக்கு. சார் இந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பா அது வந்துரும். அத ம். ஒரு இல்லன்னா டக்குன்னு இல்லன்னு சொல்லிறது இல்ல. அண்ட் அதிலிருந்து கரெக்ட். பெரிய பிசினஸ் பண்றாங்க. எஸ். எஸ். டெஃபினட்டா. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பா. இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிற பிசினஸ் கம்மியா இருக்கலாம். ம், ம். ஃபியூச்சர்ல அது நமக்கு அப்படியே அது 10x, 100x போறதுக்கு வாய்ப்பு அதிகம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இவங்க எப்படி வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பிரைஸ் பண்ண முடியும்? இப்போ ம். காம்படிஷன் இருக்கு. அதே டீ ஷர்ட் தான் இங்க விக்கிறாங்க. அதே டீ ஷர்ட் தான் மேபி இன்னொரு கடையிலயும் விக்கிறாங்க. ம். இவங்க எப்படி பிரைஸ் பண்ணலாம்? அதுல என்ன சென்சேஷன்ஸ் இருக்கு? நான் எப்படி சொல்லுவேன்னா, வேல்யூ ஃபார் மனி. ம், ம், ம். இது இது வந்து எப்படின்னா, எப்படி வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்களோ, நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, நெட்டா ஒரு பெர்சன்டேஜ் வந்து இந்த பேட்ச் வருதா ஒரு 10%, 20% அப்படி பண்ணுவாங்க. ம், ம். பட் மேஜரா சேம் ப்ராடக்ட் மார்க்கெட்ல எப்படி கிடைக்குது? ஓகே. மார்க்கெட்ட விட நம்ம கடையில வந்து ஒரு நாமினலான காஸ்ட்ல ஒரு பீப்பிள் வந்து அந்த ப்ராடக்ட்ட வாங்குனாங்கன்னா, உண்மையாலுமே அது வந்து அவங்க வேல்யூ ஃபார் வாங்குற மனியா? காஸ்ட்டுக்கு வேல்யூவா இருக்கா? கரெக்ட், இல்ல அதில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணதே கூட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். மார்க்கெட்ல பார்த்தா அத விட 20% கம்மியா இருக்கும். காட் இட். அந்த ப்ராடக்ட்ட பார்த்தாலே அந்த ஃபீல் குடுக்காது. இது இவ்வளோ வொர்த்தா அப்படிங்கிற மாரி இருக்கும். ம், அப்ப ம். அத பிரைஸ் கான்ஷியஸா வந்து நம்மளும் திங்க் பண்ணி வொர்க் பண்றப்ப தான் நம்ம அந்த வேல்யூ ஃபார் மனி ஃபீல் குடுக்க முடியும். அது நடந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து வேற கடைகளுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஆல்ரைட். ஸோ இவங்க எப்படி வந்து ஒரு அப்கமிங் சீசன் இப்ப ஆடி அப்படின்னா, ம். இல்ல ஒரு தீபாவளி அப்படின்னா, ம். மந்த்ஸ் இன் அட்வான்ஸ் எப்படி இவங்க பிரிப்பேர் ஆகலாம்? ம். எப்படி பிரிப்பேர் ஆகணும்? எஸ். இதுல மேஜரா நாங்க இந்த கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்ல சிஸ்டமேட்டிக்ல சப்போர்ட் பண்றதே, மார்க்கெட்டிங்க யாரும் பிளான் பண்ணி பண்றது கிடையாது. ம், ம், ம். நாங்க கரெக்ட். வந்து என்னன்னா, இப்ப ஆடி அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே தே ஸ்டார்ட் த பிரிப்பரேஷன். ம், ம். என்ன பண்ண போறோம்? என்ன கான்செப்ட் பண்ண போறோம்? என்ன வர்ற கஸ்டமருக்கு பெனிஃபிட்ஸ் குடுக்க போறோம்? என்னென்ன டைப் ஆஃப் என்கேஜ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துட்டு வரப்போறோம்? எந்தெந்த மீடியால எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம்? அதிலிருந்து எவ்வளோ பேர ரீச் பண்ணணும்? ரீச் பண்றதுலேருந்து எவ்வளோ வாக்கின் எடுத்துட்டு வரணும்? வாக்கின் எடுத்துட்டு வந்ததுலேருந்து நமக்கு எவ்வளோ கன்வர்ஷன் நடக்கும்? என்டையரா நம்ம நம்பர்ஸ்ல ப்ளே பண்ணா மட்டும் தான். ஏன்னா பிசினஸ் வந்து ஒரு காலத்தில பாசிவ் இன்கம். நமக்கு ஆப்ஷனே இல்லாம இருந்துச்சு. நம்ம கடைக்கு தான் வந்தாகணும். இன்னைக்கு நம்மள மாரி 10 பேர் இருக்காங்க மார்க்கெட்ல. அப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஆது ப்ராப்பரான ஒரு பிளான் கிரியேட் பண்ணி, அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணா தான், பீப்பிள்ஸ ப்ராப்பரா வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். கரெக்ட். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான். ம், ம். மேக்ஸிமம் பீப்பிள் வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியே எப்படின்னா, ஒரு சேல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து புஷ் பண்ணிட்டு இருப்பான். கரெக்ட். கடைசி நேரத்தில தான் வேலையே நடக்கும். வேலையே நடக்கும். ஓகே. அது இருந்தா கஷ்டம். கரெக்ட். இப்ப நம்ம பாட்காஸ்ட்க்கு முன்னாடி கூட பேசிட்டு இருக்கும்போது நீங்க ம். சொல்லியிருந்தீங்க. ம். ஐ அம் ஓகே இஃப் யூ டோன்ட் சே த நேம். ம். 4 நாள்ல எவ்வளோ வாக்கின்ஸ் வந்தாங்கன்னு ம். சொன்னீங்க இல்லையா? கேன் யூ ஜஸ்ட் எஸ். டெல் தட்? கண்டிப்பா. அதாவது என்னன்னா, ஆ அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு வி டியூன் ம். பிஃபோர் எங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நாங்க இந்த மாச கணக்குல இல்லன்னா கூட, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னா, மினிமம் கிவிங் த 2 டூ 3 டேஸ் டைம். ஓகே, ஓகே. ஏன்னா, அது கிரியேட்டிவ். என்ன ம். பண்ண போறோம்? கான்செப்ட் என்ன இன்ஃபர்மேஷன் போணும்? எவ்ரிதிங் டிசைன் பண்ணணும். அது மாதிரி நாங்க ப்ராப்பர் பிளான். ஏன்னா, எவ்ரி மந்த் ஒன்ஸ் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ம். இந்த மந்த் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி இருக்கு? பிஃபோர் பர்ச்சேஸ், நியூ பர்ச்சேஸ் வந்த கஸ்டமருக்கு என்ன அனுப்புறோம்? ஹேப்பி இன்ஃபர்மேஷன் ஒரு பர்ச்சேஸ் பண்ணாம வந்துட்டு போறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம்? எவ்ரிதிங் இஸ் அ பிளான். ம், ம். அத ஆன் டைம் எக்ஸிக்யூட் பண்றோம். ஏன்னா, ரைட் மெசேஜ் அட் த ரைட் டைம். அப்பதான் அது ஒரு ஹை வேல்யூ குடுக்கும். ம், ம், ம். அது ஒரு அவுட்டேட்டட் டைம்ல போகுதுனாலோ, இல்ல கஸ்டமர வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி அவங்களோட பர்சனல் டைம்ல போகுதுனாலோ, எவ்ரிதிங் அங்க வந்து பிரச்சனை தான். வேஸ்ட் தான். ஆமா. அதனால லூக் அண்ட் கார்னர் அத வந்து நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி, அத வந்து ஆன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி, இப்ப ரீசென்ட்டா எங்களோட கிளையன்ட் ஒருத்தர் கூட ஃபர்ஸ்ட் சேலே மோர் தென் ஒரு 10,000 வாக்கின்ஸ் வந்து வி ஜெனரேட்டட். இட்ஸ் எவ்வளோ a செயின் ஸ்டோர்ஸ்? ஆஃப் ஸ்டோர். எவ்வளோ ஸ்டோர்ஸ் கம்பைன் டுகெதர்? இட்ஸ் a செயின் ஆஃப் ஸ்டோர். ஒரு 5, 6 ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க. 5, 6 ஷோரூம்ஸ்ல யூ ஆமா. ஆர் ஏபிள் டூ ஜெனரேட் ம். 10,000 வாக்கின்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே. இது எத்தன நாளா இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்க? இது வந்து ஒரு 3, 4 டேஸ் 3, 4 டேஸ் போச்சு. அந்த பட் வி ஓப்பனிங்க்கு பிளான் முன்னாடியா? பிஃபோர். இல்ல வி எப்ப பண்ணீங்க?
இல்ல அந்த சேல் வந்து ஒரு நடக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வி கம்ப்ளீட்டட். ஓ! நைஸ். வண்டர்ஃபுல். இப்ப பீப்பிள் எப்படி போறாங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் நம்ம பர்ச்சேஸ் டைம் எப்படி இருக்கும்னா, வீக்கெண்ட். ஃப்ரைடே, சாட்டர்டே, ம், சண்டேவா ம், தான் ம், இருக்கும். ம், ம். நான் உட்காந்து சாட்டர்டே, சண்டேல அனுப்பிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? பாசிபிளே இல்ல. அதுதான் கேப். ஓகே. நம்ம வந்து இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் எங்கேஜ் பண்றோம் அப்படின்னா, ஓகே. பீப்பிள் பிளான் பண்ணி தான் அதுக்கு வருவாங்க. ம், ம், அப்ப அந்த ம். இடத்துல கஸ்டமர் இடத்துல இருந்து யோசிக்கிறது தான் அந்த கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட். காட் இட். காட் இட். வெரி அத நைஸ். வந்து ப்ராப்பரா நாங்க பண்ண வைக்கிறோம். ஆல்ரைட். இப்ப நெறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தது ம். என்னலாம் பண்ணலான்ட்டு. ஐ வுட் வாண்ட் டூ நோ இந்த ம். ஒரு 2, 3 விஷயத்த ஸ்டாப் பண்ணாலே ம். ரீட்டெயில் பிசினஸ் நல்லா நடக்கும். அப்டின்னா ஓகே. எந்த 3 விஷயத்த ஸ்டாப் பண்ணலாம்? விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, நெறைய பேர் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பதிலா, தே ஆர் ஸ்பெண்டிங் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மனி அட்வர்டைஸ்மென்ட். ஓகே. டிவி. அட்வர்டைஸ்மென்ட் ஆமா. ம், ம், அதாவது அட்வர்டைஸ்மென்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ம், ம். ஆனா, என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத கஸ்டமருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாம, கரெக்ட். எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது வந்து வொர்க் ஆகாது. வொர்க் ஆகாது. மார்க்கெட்டிங் லைக் அ இன்வைட் மாரி தான். பீப்பிள இன்வைட் தான் பண்ணணும். எந்த வகையிலும் புஷ் பண்ணோம் அப்டின்னா, எதுவுமே வொர்க் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ரீட்டெயிலர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஃபோக்கஸா எனக்கு வந்து ப்ராடக்ட் விக்கணும்னு ஆள தேடி, மக்கள தேடி ஓடாம, நம்ம ஒரு மேக்னெட்டா ஆக்ட் பண்ணி, நம்ம வந்து பீப்பிள வந்து புல் புல் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். ம், ம். அப்ப நம்ம மார்க்கெட்டிங்ல கஸ்டமர் எஜுகேட் பண்றதுல, ஒரு கஸ்டமர் நம்ம நிறுவனத்துக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கும் சரி, பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்துறாரு? அதில ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத எண்ட் டு எண்ட் ட்ராக் பண்ணாலே, இட்ஸ் அ ப்ரூவன் ரிசல்ட் வந்து குடுக்க போது. அண்ட் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாம பண்ணுங்க அப்படின்றது தான். எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம ஒரு கஸ்டமரா இருந்தா இது செய்வோமா? செய்வோமா? அப்படிங்கிற மாரி ஒர்க் பண்ணாலே போதும். நீங்க இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில ம். பார்க்குற ஒரு எக்ஸைட்டிங்கான ட்ரெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? அக்ராஸ் திஸ் இப்ப இண்டஸ்ட்ரி. இப்போ இப்போ இப்ப யாஹ்! இப்ப வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா போயிட்டு இருக்குன்னா, பெர்சனலைசேஷன் தான். நெறைய ஓகே. ஏஐ ரெவல்யூஷன்ஸ் வந்து ரீட்டெயில்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. எந்த அளவுக்கு நம்ம பெர்சனலைசேஷன் போறோமோ, பீப்பிள வந்து என்கேஜ் பண்றோமோ, அதுதான் இட்ஸ் கிவ் அ மேசிவ் ரிசல்ட். அது இப்போ நல்லா பண்றதுக்கு நெறைய டூல்ஸ் வந்திருக்கு. டூல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஓகே, ஓகே. ம். கேன் யூ நேம் எ ஃபியூ என்ன மாரி? ஆ இல்ல ப்ரோ. ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ல வந்து இஆர்பியோடலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. இஆர்பிஸ்லயே கூட தே ஏபிள் டூ ஃபில்டர் இட். ம், ம், ம். பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ம், ம். ஆனா, அத நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ஓகே. அந்த மேட்டரு. யூசபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததோட டிஃபிகல்ட்டா இருக்கிறத விட இப்ப ரொம்ப சிம்பிளா இருக்குங்கிறீங்க. சிம்பிளா இருக்கு. காட் இட். நைஸ், நைஸ். ஏன்னா, இப்ப மொதல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, இன்வென்டரிக்கும், சேல்ஸுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் கனெக்ட் இருக்காது. ஆமா. இப்ப அந்த கனெக்டிவிட்டி, யுனிக்னெஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ரீட்டெயில்ல. அண்ட் நெறைய முன்னாடிலாம் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அது வந்துருச்சு இப்ப. கரெக்ட். ஆனா முன்னாடிலாம் இப்பவுமே இருக்கு. ஐ ம். டோன்ட் வாண்ட் டூ டெல் த நேம்ஸ். பெரிய ம். பெரிய சாஃப்ட்வேர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. 7 ம். லேக்ஸ், 15 லேக்ஸ் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. எஸ். ஆனா அந்த அவ்ளோ இருந்தும் கூட நெறைய ஃபீச்சர்ஸ் இன்னும் வந்து கஸ்டமைஸ்ட் பண்ணாம இருக்கு. எஸ். எஸ். அந்த ஒரு ஃபீச்சர் வேணும் அப்டின்னா, அது கஷ்டம் ந அப்டின்ற மாரி எஸ். நெறைய நேரங்கள்ல என்னன்னா, இன்வென்டரில எனக்கு ப்ராடக்ட் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ விக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா, அத சேல் பண்ணணும்னா ஒரு யூனிக்கான ட்ராக்கிங். ஆல்ரெடி வாங்கிட்டு போன கஸ்டமர் யாரு? ம். அவங்களுக்கே அத வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றது தெரியாம தான் தே வில் பிளே இட் மெனி பீப்பிள். ஆல்ரைட். ஆனா, அடுத்து இப்ப ஏஐ வர ஆரம்பிச்சுருச்சு. அதுதான் ஒரு ஹேப்பனிங் அடுத்து ரீட்டெயிலுக்கு. ஏஜென்ட்டும் வேகமா தான் வந்துட்டு ஆமா, இருக்கு. ஆமா. அதாவது என்னன்னா, ஆ நமக்கு வந்து அதிகமா வந்து கஸ்டமர்ஸ் வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமாவோ, அவங்களோட ஓப்பனிங் டைமோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாஃப்ப போட்டு அதுக்கு ஒரு நம்பர் குடுத்து 24 மணி நேரமும் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஆஃபீஸ் டைம்ல மட்டுமாவது நம்ம அந்த ஃபோன் கால்ஸ வந்து பிக் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட். இப்ப அந்த இடத்துல நம்ம ஏஐய வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் அதனால எந்த அளவுக்கு கஸ்டமைஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? அதுக்கு வந்து என்னன்னா, ஃப்ரீக்வென்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் தானே. ம். என்ன கஸ்டமர் கேட்டா என்ன ஆன்ஸர் பண்ணணும் அப்படின்றத அதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். ம். பாட்ல அப்படின்னா, 24 மணி நேரமும் அது உங்களுக்காக வேலை பார்க்க போகுது வித்தவுட் சேலரி. ப்ரீசெட் தான். எஸ். ப்ரீசெட் தான். நைஸ். அதையும் அதுவே அனலைஸ் பண்ணி பண்ற அளவுக்கு கூட இன்னைக்கு டூல்ஸ் வந்துருச்சு. ChatGPTயோட கூட இன்டிகிரேட் பண்ண முடியும் ஓகே. நைஸ். நம்மளால. சூப்பர். ஸோ ம். ஒரு நல்ல ஹார்ட் கோர் லாயல் ஆடியன்ஸ இவங்க எப்படி பில்ட் பண்ணலாம்? என்கிட்ட தான் வாங்குவாங்க. இவங்க ம். எங்கேயும் என்ன விட்டு போமாட்டாங்க அப்படின்னு ம். சொல்ற அளவுக்கு லாயலா பில்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? வந்து ஒரு கஸ்டமர புரிஞ்சுக்கிறது தான். ம், ம், ம். அண்ட் தென் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் குடுத்துட்டோம். அவங்களோட தேவைகள புரிஞ்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னாலே, தே ஃபீல் ஹேப்பி. நெறைய இடங்கள்ல அந்த ரீட்டெயிலர் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க சொல்ல ரெடியா இருப்பாங்க. ஓகே. ஒரு ஓகே. எக்ஸ்க்ளூசிவிட்டி. ம், 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 ம். எனக்குன்னு இவங்க ஏதோ ஒண்ணு மெனக்கெடுறாங்கப்பா. ம், 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 ம். ஒரு எஃபோர்ட் போடுறாங்கப்பா. காட் இட். அது லைக் இப்போ ஒரு பர்த்டே ஆனிவர்சரி டைம்ல அவங்களுக்கு ப்ராப்பரா விஷ் பண்றதா இருக்கட்டும். ம், ம், ம். ஓகேங்களா? விஷ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மொமெண்ட் ஒரு கிவ் அவே குடுக்கறதா இருக்கட்டும். இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் ஏதாவது பண்றாங்கன்னா, அந்த மாரி டைம்ல அவங்கள போய் ஒரு ஒரு சின்ன விஷஸ் குடுத்து என்கேஜ் பண்ணி, ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற ஆக்டிவிட்டி.
நடந்தது அப்படின்னாலே, அவங்க வந்து கண்டிப்பா நம்மள விட்டு போறதில்ல. ஒரு ஃபேமிலி ஃபீல், ஒரு செகண்ட் ஹோம் ஃபீல் குடுத்துட்டோம் அப்படின்னாலே, அவங்க கண்டிப்பா நமக்கு லாயலா மாறிடுவாங்க. எந்த டைம்லயும் நம்மள விட்டு மாட்டாங்க. நைஸ். ஏன்னா, ஒரு சேல் எப்படி நடக்குதுன்னா, ஒரு பீப்பிள் டூ பீப்பிள் ரிலேஷன்ஷிப் தான். கரெக்ட். ஓகேங்களா? அது வந்து ஒரு காலத்தில ஒரு ஓனர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மேனேஜர் கைக்கு போகும். ஸ்டாஃப் கைக்கு போகுது. அப்ப அந்த ஓனர் இருந்து இருந்து பண்ண வேண்டிய விஷயத்த தான் ஒரு டீம் கல்ச்சரா மாத்தி அந்த பிராண்ட வந்து நம்ம பண்ண வைக்கிறோம். சூப்பர். எவ்ரி கஸ்டமர் நம்மளோட ஒரு கெஸ்ட்டா, வெல் விஷரா, ஃப்ரெண்டா, ஃபேமிலி பெர்சனா நடத்துனாலே போதும். அவங்க வந்து நம்மள விட்டு எங்கேயும் கண்டிப்பா மாட்டாங்க. மாட்டாங்க. வண்டர்ஃபுல். எங்க டீம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல சொன்னாங்க. ம். மிஸ்டர் அண்ணாமலை 2.0 ம். யார் இவர்? உங்க டீம்ல இவர் என்ன பண்றாரு? இல்ல ப்ரோ. அதாவது நீங்க அண்ணாமலை படம் பார்த்திருப்பீங்க. கரெக்ட். அது வந்து என்னன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரி. ம். அது சம் கான்ட்ரோவர்சிஸ் இருக்கும். நம்ம ம். அதுக்குள்ள வேண்டாம். ம். அண்ணாமலை ஒரு பால்காரரா இருக்கவர். ம். கரெக்ட்டுங்களா? ம். அவரு எப்படி ஒரே பாட்ல ஒரு இன்டர்நேஷனல் ஹோட்டல் கட்டியிருக்க முடியும்? அதோட சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கன்சிஸ்டன்சி. வேற. சீக்ரெட். இதெல்லாம் யாருக்கு தேவையோ தேடி தேடி செஞ்சாரா? இல்ல. இல்லையா? நீங்களே சொல்லுங்க. சொல்லிர்றேன். ஓகே. இன்னைக்கு நிலைமைக்கு பேசுவோமே. யாஹ்! 1 லிட்டர் பால் ம். ரூ. 50. தே ஆடட் வேல்யூ ஆஸ் அ ஸ்வீட் ப்ராடக்ட். ஓகே. ஸ்வீட்டு, மில்க் பவுடரு அந்த மாரி ப்ராடக்ட்ஸா வந்து வேல்யூ ஆட் பண்ணி, ஓகே. தென் அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியா மாத்துறாரு. அது ஒரு பாட்டில்ல நடந்து முடிஞ்சிரும். ம். ஆனா ரியாலிட்டில இட் இஸ் நாட் பாசிபிள். அப்படிலாம் நடக்காது. நம்ம ஒரு 5 வருஷம், 10 வருஷம் அடி வாங்கி, மிதி வாங்கி, விழுந்து விழுந்து தான் வர முடியும். படத்துல மட்டும் தான் அதெல்லாம் பாசிபிள். அதெல்லாம் பாசிபிள். கரெக்ட். அப்ப நம்ம ஒரு ரீட்டெய்லரா இருக்கோம் அப்படின்னா, நீங்க எப்படி உங்க கஸ்டமருக்கு வேல்யூ ஆட் பண்றது? இந்த அண்ணாமலை 2.0ன்றது சேம். அண்ணாமலை, அசோக் அந்த கேரக்டர கொண்டு வந்திருப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். ஓகேங்களா? அண்ணாமலை வந்து ஒரு ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷத்திலேயே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துர்றாரு. ம். ஆனா, அசோக் வந்து மோர் தென் 15, 20 வருஷத்துக்கு மேல நான் பிசினஸ்ல இருக்கேன். ம். பட் என்னால பண்ண முடியல. நீ எப்புட்றா பண்ண? ம். அப்படின்னு கேட்கிறப்ப, அதுக்கு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் அண்ணாமலை 2.0. ம். அதுல வந்து என்னன்னா, ஒரு கஸ்டமர் வராங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கா நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு சிஸ்டம் ப்ராசஸ்ன்ற விஷயம். அண்ணாமலை வந்து ஒரு கஸ்டமர் அட்டெண்ட் பண்ண மாட்டாரு. உட்கார்ந்து சர்விஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அந்த சிஸ்டம் அவரோட எம்ப்ளாயீஸ் எப்படி வந்து பிஃபோர் பர்ச்சேஸ், ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஒரு கஸ்டமருக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறாங்க. நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு 3 லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. 1 இன் ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் ம். அண்ட் சோசியல் மீடியா. சோசியல் மீடியால பீப்பிள் எங்கேஜ் பண்றோம். எப்படி கரெக்ட். எங்கேஜ் பண்றோம்ன்றது மேட்டரு. கரெக்ட். ஏன்னா, நம்ம ஸ்டோருக்கு வந்துட்டு போற டைம விட பீப்பிள் அதிகமா எங்க இருக்காங்க? சோசியல் மீடியால இருக்காங்க. அப்ப டெஃபினெட்லி. அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம குடுக்க வேண்டியிருக்கு. எங்கேஜ்மென்ட் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியிருக்கு. கரெக்ட். அண்ட் தென் 3வது விஷயம் கம்யூனிகேஷன். இது 3யும் எப்படி வந்து ஒரு ரீட்டெய்லர் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ண முடியும்? ஓகே. அதுக்குள்ள எப்படி வந்து அதாவது எப்படின்னா, இவங்க ஒரு ஐடியேஷன் எடுத்துக்க முடியும் இந்த ஸ்டோரிய பார்த்து. நான் எப்படி இன்ஸ்டோர்ல ஒரு கஸ்டமர ஹேப்பியா வச்சுக்க முடியும்? எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்க முடியும்? சோசியல் மீடியாவ எப்படி லிவரேஜ் பண்ண முடியும்? அதுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியேஷன் குடுத்துருப்போம். ம். எப்படிலாம் இருந்தா நல்லாருக்கும்? அந்த பிரசன்ஸ், ஓம்னி பிரசன்ஸ்ங்கிறது ம். இன்ஸ்டோர், கம்யூனிகேஷன் அண்ட் சோசியல் மீடியா. இது 3யும் வச்சு நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் அது. அதுல வந்து என்னன்னா, அண்ணாமலை வந்து இன்னோவேட்டிவா, பயனியரா நெறைய விஷயம் வந்து கஸ்டமருக்காக இன்வென்ட் பண்ணுவாரு. தே க்ரோ அஸ் அ ரீட்டெயில் சூப்பர் ஸ்டார். ஓகே. ஓகேங்களா? அவரு வந்து 10ஓட 11 இல்ல. யுனிக்கா யோசிக்கிறாரு. ஒரு சிஸ்டம பில்ட் பண்ணிர்றாரு. அந்த சிஸ்டம் அந்த பிசினஸ டிரைவ் பண்ணுது. கடைசியா வந்து எப்படி கிளைமாக்ஸ் முடியும்னு கேட்டீங்கன்னா, எப்படி அவர் வந்து ஒரு பிரான்ச் இருந்து அடுத்த ஒரு இதுக்கு போற அளவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத அதுல வந்து சொல்லியிருப்போம். நைஸ். அது வந்து superstarretailer.com நம்மளோட வெப்சைட் இருக்கு. ஓகே. அதுல வந்து அந்த ஸ்டோரிய வந்து பீப்பிள்ஸ் யாருனாலும் போய் படிக்கலாம். நைஸ். ஃபுல் ஸ்டோரி ஒரு 20 பேஜ் போகும். பேஜ் பை பேஜ் இட்ஸ் அ சினாரியோ ஒரு கார்ட்டூன் காமிக் மாரி பண்ணியிருக்கோம். ம். ஒரு இம்பாக்ட் குடுக்கும். ஏன்னா, அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி வந்து ஒரு பிசினஸ்குள்ள நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களும் வந்து ரீட்டெயில் சூப்பர் ஸ்டாரா மாற முடியும். அவங்களுக்குன்னு ஏன்னா கேட்டீங்க இல்லையா? ஒரு கஸ்டமர் ஏன் வந்து நம்மள வந்து சூஸ் பண்ணணும்? கரெக்ட். அப்படின்றதுக்கு அங்க ஒரு ஸ்டோரி இருக்கு. காட் இட். ஸோ, இவங்கள ரீட்டெயில் சூப்பர் ஸ்டார் ஆக்கறக்கு யூ டோல்ட் ம். யூ ஹேவ் அ 90 டேஸ் புரோகிராம். ஸோ, எஸ். அதுல நீங்க என்ன பண்றீங்க? எஸ். நாங்க வந்து சேல்ஸ் மேஜிக் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90 டேஸ் புரோகிராம் பண்றோம். இது முழுக்க முழுக்க ஒரு ரீட்டெய்லருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு தேவையான ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட். ஓகே.
ஓகேங்களா? எஸ்பெஷலி கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட்டே அதில கவர் பண்றோம். ஆல்ரெடி அவங்க லேர்ன் பண்ண விஷயங்களெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, டீக்ளிட்டர் பண்ணிட்டு, ஓகே. இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க எதெல்லாம் அப்டேட் ஆகணும் அப்படின்ற ம். ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட். தென் கிவ் அ கிளாரிட்டி. ம், ம், ம். ஒரு மைண்ட் செட் எடுத்துடுறாங்க. ஒரு ஐடியேஷன் கிடைச்சிரும். உங்க பிசினஸ்ல நீங்க என்னென்னலாம் பண்ணா, யூ வில் பிகம் அ பெட்டர் பெர்சன் அண்ட் அ பிராண்ட். எப்படி ம், இருக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்குறோம். ம், ம். தென் ரெஃபர்மேஷன். எனக்கு என்னன்னு வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிய பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட். ஜஸ்ட் லைக் தட் ட்ரை பண்ணாம, நம்மளோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிய எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ண முடியும்? கரெக்ட். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்த எப்படி சரியா பண்ண முடியும்? ம், 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 ம். ஓகேங்களா? இத பண்ண வைக்கிறது தான் அந்த ரெஃபர்மேஷன் ப்ராசஸ். ஓகே. அதாவது ஓகே. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்போம். அதிலிருந்து டோட்டலா சேஞ்ச் ஓவர் ஆயி வேற ஒரு விஷயத்துக்கு போறது. கரெக்ட். ரெஃபர்மேஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிசினஸ, அதில நடக்கிற ஆக்டிவிட்டிய எப்படி நம்ம சரியா பண்ண முடியும்? முறையா பண்ண முடியும்? ஓகே, ஓகே. இத வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் ஓரியன்டடா ஒரு 30 டேஸ்ல ஆக்டிவிட்டி பேஸ்டா நம்ம வந்து குடுக்கணும். வெரி நைஸ். ஓகே, ஆக்சுவலா இது 90 டேஸ் கிடையாது. ஓகே, 30 ஓகே, டேஸ்ல வி கிவ் இட். ஓகே. நைஸ், ம். நைஸ். ம். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு ம். இதான் ஸ்டெப்ஸ்ன்னு ரிசல்ட்ட பேஸ் பண்ணி நீங்க எஸ், குடுக்குறீங்க. எஸ், எஸ். காட் இட், இட்ஸ் காட் டே இட். டு டே அவங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறாங்க. செல்ஃப் ரியலைஸ் பண்ணுவாங்க. அத டே டு டே வந்து அவங்க பிசினஸ்லயும் அப்ளை பண்ணுவாங்க. இன்ஸ்டன்ட்டா தே கெட் ரிசல்ட். சூப்பர். எவ்ரி டே அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரிசல்ட் எடுக்க போறாங்க. ஐம் சாரி? இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரிசல்ட் எடுக்க போறாங்க. ஓகே. ஆ. வெரி நைஸ். ஸோ 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ம். இவங்க என்ன ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? உங்க ரீட்டெயில் சூப்பர் ஸ்டார்ஸ். 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்றப்ப என்னன்னா, தங்கள வந்து பெருசா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே. நான் ஒரு வட்டத்த போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழாம, அவங்க நிறுவனத்துக்குன்னு ஒரு பர்ப்பஸ கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த பர்ப்பஸ வச்சு அவங்க பிசினஸ்க்கான ஒரு வேல்யூ சிஸ்டம கிரியேட் பண்ணுவாங்க. சூப்பர். அந்த வேல்யூ சிஸ்டம் வச்சு ஒரு கல்ச்சர பில்ட் பண்ணுவாங்க. ம். அந்த கல்ச்சர வச்சு டீம பில்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஓகேங்களா? ஓகே. டீம் பில்ட் ஆயிடுச்சு. ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்கு ரீட்டெயிலுக்காக? என்னென்ன விஷயங்கள் அப்ப ஏஐ மாரி இருக்கு ஏஐ மாரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஏஐலாம் எப்படி லிவரேஜ் பண்ணி நம்ம பிசினஸ்க்குள்ள வந்து அப்ளை பண்ண முடியும்? டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ வந்து அப்ளை பண்ண முடியும். இன்னோவேட்டிவா, பயனியரா எப்படி மாற முடியும்? இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்டா ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு மோட் செட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ம், ம், ம். இவங்க ஒரு பெரிய மலை மேல நின்னுட்டு இருப்பாங்க. மத்த அவங்க மாரியே பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கீழ வந்து கடல்ல மிதந்துகிட்டு இருப்பாங்க. கரெக்ட், 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 கரெக்ட். ஓகேங்களா? நாங்க வந்து அந்த கடல்ல மிதந்துட்டு இருக்கவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஒரு பெரிய மலைக்கு மேல சேஃபர் சைட் பண்ற வேலைய பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். வண்டர்ஃபுல். ஸோ அதே மாரி ம். ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில வரப்போற ஒரு ம். பெரிய ஷிஃப்ட்னா எத சொல்லுவீங்க? ஆ கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்து ஒண்ணு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் ஃபேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரீட்டெயில் எஸ்பெஷலி டெக்ஸ்டைல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏஐ லிவரேஜ் பண்ணி ஆ ஈஷா அம்பானி மேடமோட ஒரு ஸ்டோர் வந்து பண்றாங்க. போய் நான் 1 மணி நேரம், 2 மணி நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா, ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு விண்டோ முன்னாடி நம்ம போய் நின்னாலே போதும். நம்மளோட பாடி ஷேப்புக்கு, நம்மளோட லுக் அண்ட் ஃபீல்க்கு எது செட் ஆகுமோ, அவங்க ஸ்டோர்ல எந்த காஸ்டியூம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுமோ, அதையே அதையே கூட நம்மளால வந்து ப்ராப்பரா டைம் சேவிங்கா பிக் பண்ணி, அத வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போற அளவுக்கு கொண்டு வராங்க. அதில வந்து ஏஐ நெறைய ரெவல்யூஷன் நடக்க போது. ஆ ஏஐ தாண்டி நெறைய இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்ஸ் வந்து இட் இஸ் பாசிபிள். ஏன்னா, இப்ப பை நவ் பே லேட்டர், ஆ, ஆ. இஎம்ஐ ஆல்டர்னேட் பண்ற மாதிரி. கரெக்ட், கரெக்ட். ஓகேங்களா? அண்ட் அத தாண்டி வந்து என்னன்னா, நெறைய குவிக் காமர்ஸ். இப்ப வந்து நாளைக்கு வந்து பில்லிங் கவுண்டரே தேவ கிடையாது. ஓகே. கியாஸ்க் போட்டாங்கன்னா, கஸ்டமர் ப்ராடக்ட் எடுக்க போறாங்க. இந்த விஷுவல் மெர்ச்சன்டைசிங்ன்னு சொல்லுவாங்க. விஷுவல் மெர்ச்சன்டைசிங்கிறப்போ வந்து ஸ்டாஃப்க்கு பெருசா நீட் இருக்காது. ஓகே. கஸ்டமரே போய் ப்ராடக்ட் பிக் பண்ணுவாங்க. போய் கியாஸ்க்ல வந்து அந்த ப்ராடக்ட்ட டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. தென் அது வந்து அந்த இத வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. மேக்னெட்டிக் லாக்க வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா, தென் கோ பேக் பண்ணி அவங்க எடுத்துட்டு போற மாரிலாம் கூட இட் இஸ் பாசிபிள். நெறைய வந்து ஃபியூச்சர்ல மோர் தென் ஒரு 30 ரெவல்யூஷனுக்கு மேல ஐ ஃபைண்ட் இட் இன் 2030ல வந்து நடக்க போது. வரக்கூடிய சான்ஸ் ரீட்டெயில். இருக்கு. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ரீட்டெயிலுக்கு எண்டெல்லாம் கிடையாது ஆன்லைன்னால. கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. ஏன்னா, ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்டின்னா, அத தொட்டு, பார்த்து, ஃபீல் பண்ணி வாங்குற பீப்பிள் அதிகம். கரெக்ட், மோர் தென் 60% கரெக்ட். ஒரு 40% பீப்பிள் தான் வந்து ஆன்லைன நோக்கி போறாங்க. ஆன்லைன். அதுலயும் நெறைய பேருக்கு அன்சாட்டிஸ்ஃபைடா இது வருமா? கரெக்ட்டா வருமா? வராதான்னு பயந்து வாங்குறவங்களும் அதிகம். கரெக்ட். என்னைக்குமே ரீட்டெயிலுக்கு அழிவு கிடையாது. அது இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்க போது. நெறைய டெக்னாலஜிஸ் வர வர, இன்னைக்கு நெலைமை எப்டி ஆயிடுச்சுன்னா, நான் உள்ளூர்க்குள்ள தான் பிசினஸ் பண்றேன் அப்டிங்கிறத தாண்டி, நம்மளோட ப்ராடக்ட்ஸ வேர்ல்டு வைடா உலகத்துக்கே வந்து எடுத்துட்டு போ முடியும். சூப்பர்.
ஸோ நெறையா விஷயங்கள் பேசினோம். ம். ஸோ இந்த லெவலுக்கு உங்களால பேச முடியுதுன்னா, தேர் ஷுட் பி அன் இன்னர் ரஞ்சித் எஸ். ஹூஸ் காட் ஃபார்ம்ட். ஸோ எஸ். அவர உருவாக்குன சில விஷயங்கள ஐ வாண்டட் டூ டீகோட். கண்டிப்பா. இந்த ஹேபிட்ஸ்னால தான் நான் இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன்னு சொன்னா, எதெல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லணும்னா, என்னோட கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட் ம், ம், ரொம்ப ம். முக்கியம். அத தாண்டி, நான் வந்து எப்படின்னா, ஒரு சக்சஸ்க்கும், ஃபெயிலியருக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்விட்ச் ஓவர் பாயிண்ட் இருக்கு ம், ம். அப்படின்னு கேட்டா டிசிப்ளின். டிசிப்ளின். எந்த ஒரு வேலைய நம்ம பண்றோம்னாலும், அதுல வந்து பேஷனேட்டா புடிச்சு, அதுக்காக நம்ம எஃபோர்ட் போடுறப்ப, ஏனோ தானோன்னு வந்து நம்ம ஒர்க் பண்ணாம, நம்ம வந்து ஒரு பயனியர் லெவலுக்கு எல்லாரும் பண்றதையே பண்ணாம, நம்ம ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பண்ணணும். அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து என்ன நான் நெறைய வந்து மாத்திருக்கு. அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். நைஸ். ஸோ விஷன் போர்டு இத ம். பத்தி உங்களோட தாட் என்ன? எப்படி ஒருத்தர் அத சிம்பிளா பில்ட் பண்ணலாம்? விஷன் போர்டுங்கிறது என்னன்னா, ரொம்ப சிம்பிள் ப்ரோ. வாழ்க்கை வந்து போற போக்குல நம்மளும் போயிட்டு இருக்காம, நம்ம வாழ்க்கைய நம்ம டிசைன் பண்றது தான் விஷன் போர்ட். அதுல வந்து என்னன்னா, பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப், ஃபினான்ஷியல், கெரியர், ரிலேஷன்ஷிப் அந்த மாரி நமக்கு என்னலாம் வந்து இயர் ஆன் இயர் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத ரியல் பிக்சரா நம்ம வந்து விஷுவலைஸ் பண்றப்ப, அத ஒரு இமேஜா வந்து கிரியேட் பண்ணி, இப்ப என்னோட ஃபோன்ல எடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாவே, ஒரு ஸ்கிரீன் சேவராவே நான் வச்சிருக்கேன். நைஸ். ஓகேங்களா? விஷன் 2025 அந்த மாரி இருக்கும். டே டு டே அத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்ப, அத வந்து எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, சப்கான்ஷியஸா அது ரிலேட்டடா எஃபோர்ட் போட ஆரம்பிப்போம். அது ரிலேட்டடா தேட ஆரம்பிப்போம். நமக்கு வந்து அது ரிலேட்டடான நெறைய ஐடியாஸ், கனெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க ஆரம்பிக்கும். வெரி நைஸ். ஓகேங்களா? நம்ம வந்து அன்கான்ஷியஸா வந்து போற போக்குல பண்றதுக்கு பதிலா, அது வந்து சப்கான்ஷியஸா அத நம்ம பார்க்குறப்ப, ஃபீல் பண்றப்ப, அதுல ஒரு எமோஷனல் கனெக்ட் குடுக்குறப்ப, அது ரிலேட்டடான கனெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். அது ரியாலிட்டில எனக்கு நெறைய நடந்திருக்கு. ஏதாவது எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருந்த விஷன் போர்ட்ல உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குங்கிற விஷயங்கள்? எஸ். ஒரு ரியல் விஷயம் சொல்லணும்னா, நாங்க வீடு கட்டுன ஒரு ஸ்டோரி. ஓகே. ஓகேங்களா? எனக்கு வந்து என்னன்னா, அம்மா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா, எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு வீட்ல இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கூரை வீட்ல இருந்திருக்காங்க. ஓகே. ஒரு பாம்பு இதெல்லாம் வந்து வந்து போற ஒரு பயமான சிச்சுவேஷன் தான் அப்பலாம் இருக்கும். ஓகே. அப்போ வந்து என்னன்னா, நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும். அவங்களும் ஒரு ஒரு 2 ரூம் மட்டும் வச்சு ஒரு கான்கிரீட் வீடு எங்களோட சேஃப்டிக்காக கட்டுனாங்க. ஆனா, இதுக்கு மேல ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு விஷன் இருந்துச்சு. அத வந்து ஒரு விஷன் போர்ட்ல வந்து ஒரு மாடல் வந்து எனக்கு வீடு இப்படி தான் வேணும்னு கிரியேட் பண்ணி, அது ரிலேட்டடா வந்து நான் விஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் தென் என்னோட பிசினஸ்லயும் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சேன். அது ரியலா எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஒரு 2, 3 இயர்ஸ் பீரியட்லயே நான் விஷன் போர்டு வச்சு ஒரு 2 இயர்ஸ்லயே வந்து அது ரியலா நடந்துச்சு. எப்படி நான் வந்து விஷன் போர்ட்ல விஷுவலைஸ் பண்ணனோ, அதே மாரி ஒரு வீடு கட்டுனேன். அது மாரி நான் கார் வாங்குனதா இருக்கட்டும், என்னோட பிசினஸ வந்து அடுத்தடுத்த லெவல் ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துட்டு போறதா இருக்கட்டும். இப்ப இந்த வருஷம் நான் என்ன நெனைக்கிறேனோ, அது ரிலேட்டடான டே டு டே ஆக்டிவிட்டில என்னோட ஹேபிட்ஸ்ல வந்து அத நான் உள்ள கொண்டு வரேன். அது ஆட்டோமேட்டிக்கா டே டு டே நம்ம குட்டி குட்டி விஷயங்களா ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க வைக்க, அது ரிலேட்டடா நம்ம வந்து ஈஸியா ரீச் அவுட் பண்ண முடியுது. நியர்லி ஒரு 60% ஆவது எனக்கு நான் வைக்கிற விஷன் போர்ட்லருந்து ஐ அச்சீவ் இட். சூப்பர். ம். ஸோ விசுவலைசேஷன் இப்படி பண்ணா நம்ம செட் பண்ண கோல்ஸ் எல்லாம் ம். அடைய முடியும்னா எப்படி பண்ணணும்? விசுவலைசேஷன்ங்கிறது வந்து என்னன்னா, முதல்ல வந்து விஷுவலைஸ் பண்றோன்றது கனவு காண்கிறோம். ஒரு ட்ரீம் இருக்கு. ம். அந்த ட்ரீம் ரிலேட்டடா நம்ம என்ன ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், அப்படிங்கிறதுல தான் மேட்ரே. இப்ப நான் வந்து நல்ல ஒரு ஸ்பீக்கர் ஆகணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து டே டு டே நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஸ்பீச் பிராக்டிஸ், இல்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் போறது, ஏதாவது ஒண்ண ட்ரை பண்ணணும். கரெக்ட். ஓகேங்களா? நான் எதுவுமே பண்ணாம, கனவு மட்டும் கண்டுட்டு இருந்தேன்னா, அது சத்தியமா நடக்காது. பாசிபிளே இல்ல. ஜஸ்ட் மூவ் a லிட்டில் பிட் எஃபோர்ட். கண்டிப்பா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. இப்ப இந்த இயர் நான் போட்ட விஷன் போர்ட்ல வந்து ஐ அச்சீவ்ட் இட் நியர்லி ஒரு 40% இந்த ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள. சூப்பர். நான் ஃபினான்ஷியல் இயர் தான் என்னோட பிசினஸ்க்கும் நான் விஷன் போர்ட் பண்ணேன். ஒரு அ நியர்லி ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே ஒரு 60% மேல இது பண்ணிட்டேன் நான். சூப்பர். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அ உங்க ஜர்னில ம். எதெல்லாம் அன்லேர்ன் பண்ணீங்க? ம். அண்ட் எதெல்லாம் ரீலேர்ன் பண்ணீங்க? உங்களோட அந்த ம். குரோத் மோடுக்கு கொண்டு வந்ததுக்கு. எஸ். அன்லேர்ன் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வந்து நான் மனி கான்ஷியஸா இருப்பேன். பணத்த பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். அத வந்து பெருசா வந்து அ யோசிச்சுட்டே இருப்பேன். அது அது வந்து என்னன்னா, ஒரு இட்ஸ் அ டூல் ஃபார் லைஃப். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, நான் வந்து அந்த நான் அந்த 2019க்கு முன்னாடி, மேஜரா வந்து பணத்த தேடி நான் ஓடிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஓகே. லிட்டரலி நான் வந்து மில்லியனர் மைண்ட் இன்டென்சிவ்ன்னு சொல்லிட்டு சக்சஸ் கியானோட
ஒரு ப்ரோகிராம் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணேன். ஓகே. ஒரு ஆஃப்லைன் ப்ரோகிராம். அங்க வந்து நான் போனதுக்கப்புறம், எனக்கு வந்து மணி மேல இருந்த அந்த மைண்ட் செட் வந்து மாறுச்சு. மாறுச்சு. ஓகே. அது வந்து ஃபினான்ஷியலா நான் இன்னைக்கு வெல்த் ஆகுறதுக்கும் சரி, தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ், அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் பண்ணி நம்ம போய் ஏதாவது இப்ப கிரெடிட் கார்டு அது இதுன்னு போய் மாட்டிக்கிறது இல்லாம இருக்கவும் சரி. மனி இஸ் அ டூல். அத வந்து ரொம்ப எமோஷனலா எடுத்துக்காம, அத பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வளர முடியும்? மனி வந்து நீடட் தான். இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஓ! அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி சேஞ்ச். சூப்பர். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினும் அத பத்தி தான். ம். ஸோ, இன்கேஸ் ம். நாளைக்கு ம். இன்னைக்கு இப்போ இந்த மொமெண்ட்ல எதுவுமே உங்ககிட்ட இல்ல. நாளைக்கு யூ ம். ஹேவ் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் லெவல் 1 கிரவுண்ட் ம். 0லருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, ம். கையில காசே இல்லன்னா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எப்படி ஸ்கேல் பண்ணுவீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பேச வரும். ஓகே. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் முழுக்க முழுக்க வந்து என்னோட கம்பெனி பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஓகே. பெருசா நாங்க வந்து லோன்ஸ் போறது கிடையாது. சம் ஓடி அந்த மாரி வச்சிருந்தோம்னாலும் மேக்ஸிமம் அது பிளஸ்ல தான் இருக்கும். மைனஸ்க்கு போகாது. ஓகே. ஓகேங்களா? பெரிய வந்து வெளிய வந்து லோன்ஸ் வாங்குற இதே கிடையாது. அப்போ வந்து என்னன்னா, எந்த அளவுக்கு நான் அத வந்து ப்ராப்பரா பயன்படுத்துவேன்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கு வந்து ஸ்பீக்கிங் அப்படின்றது ஒரு இது இருக்குன்னா, நான் இம்மீடியட்டா ஆரம்பிக்கிறது ஏதாவது ஒரு பேச்சு சார்ந்து ஆரம்பிக்கிற ஒரு பிசினஸா இருக்கும். மேபி எனக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல நல்ல ஒரு இது இருக்கு. ஓகே. அதெல்லாம் என்னால ஈஸியா பண்ண முடியும். பேசி எந்த ஒரு விஷயத்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கு. நைஸ். ஒரு ஈவென்ட் மேனேஜ்மென்ட்டோ, இல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராவோ அந்த மாரி விஷயங்கள ஐ எக்ஸ்ப்ளோர் இட். சூப்பர், சூப்பர். ம். அதே மாரி இன்னொரு ஃபிளிப்பான சினாரியோ. ம். நாளைக்கு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ம். காலையில 1,00,00,000 குடுக்குறாங்கன்னா, என்ன மாரி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா. நாளைக்கு ஃபியூச்சர் ரெடியா இருக்கிற ஏதாவது ஒரு 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 மினிமம் ஒரு 2, 3 ஸ்டார்ட் அப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு அ பிசினஸ்ல இருக்கோம் அப்படின்றதுனால சொல்றேன். ஏன்னா, பிசினஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பணம் இருக்கனால மட்டும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது. கரெக்ட். இன்னொரு ஸ்டார்ட் அப்ல வந்து ஏதாவது ஒரு இது இருக்கு, ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. வேல்யூ இருக்கு அப்படின்னா, ஐ அம் ஏபிள் டூ இன்வெஸ்ட் ஆக்சுவலா. சூப்பர். ம். ஸோ உங்களோட மென்டார்ஸ்லாம் யாரு? அவங்ககிட்ட இருந்து என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க? இந்த ஆ நேரத்துல அவங்களுக்கு தேங்க் ஒருத்தர் 2 பண்ணணும்னா பேருன்னு கிடையாது. நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. மோர் தென் ஒரு 10 பிளஸ்க்கு மேலேயே இருக்காங்க. நைஸ். அதுல நான் நோட்டீஸ் பண்ணி சொல்லணும்னா, ஆம் நம்ம பிஎன்ஏயோட இடி மிஸ்டர் முரளி சுந்தரம் சார், ஓகே. தரணிதரன் பிரதர், ஓகே. சக்சஸ் கியான், ம். சுரேன் பிரதர், ஓகே. அது மாரி நெறைய இருக்கிறாங்க. நான் மொத பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது சி.கே. ரங்கநாதன் சார், கெவின் ஓகே. கேரோட ஃபவுண்டர். ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு பிக் கிராட்டிட்யூட் குடுக்கணும். ஓகே. ஏன்னா அவங்கலாம் வந்து ஒரு ரூ. 15,000 எந்த விதமான ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாம, பிரதர் சப்போர்ட் இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காம வீட்லருந்து வெளிய வந்து தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு தே சர்வைவ். அவர இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் பண்ணேன். இப்ப அவரோட தம்பி வரைக்கும் சி.கே. குமரவேல் சார் வரைக்கும் ஐ ஹேவ் அ கனெக்ட். நைஸ். ஓகேங்களா? அவருமே இன்னைக்கு நெறைய சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கும் ஒரு பிக் கிராட்டிட்யூட் ஆக்சுவலி. சூப்பர். அபார்ட் ஃப்ரம் பிசினஸ் அச்சீவ்மென்ட்ஸ் எல்லாம் தாண்டி, ம். பெர்சனலா இந்த ம். ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணனால, நான் ம். ஆத்மார்த்தமா ஹேப்பியா இருக்கேன்னா, எத ம். சொல்லுவீங்க? ஆ அச்சீவ் பண்ணேன்னு இல்ல ப்ரோ. இப்ப வந்து என்னன்னா, ஒரு பிசினஸ் பண்றோம் அப்டின்னா, இந்த சொசைட்டில இருந்து தான் நம்ம வந்து நெறைய ஏர்ன் பண்றோம். அண்ட் தென் இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா, கிவிங் பேக் டூ த சொசைட்டி. நெறைய வந்து ஃபுட் டொனேஷன்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது. எங்களோட நிறுவனத்திலருந்து ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து வி ஸ்டார்ட் ஃபுட் டொனேஷன்ஸ். அடுத்து வந்து எஜுகேஷன்ஸ் அந்த மாரிலாம் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர். இயர் ஆன் இயர் நாங்க வளர, வளர அதுக்கு வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு வந்து எப்பவுமே குடுக்கறது பிடிக்கும். நைஸ். என்ன சுத்தி இருக்கவங்கள நல்லா பாத்துக்கிறது பிடிக்கும். சூப்பர். அவங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து கேர் பண்ணி குடுக்கறது எனக்கு ரொம்ப விரும்பி பண்ணுவேன். அது என்னோட ஃபேமிலிக்கும் குடுத்துட்டுருக்கேன். என்னோட டீம்மேட்ஸ்க்கும் நான் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். அதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற ஒரு விஷயம். சூப்பர், சூப்பர். ம். நைஸ். கண்டிப்பா குடுத்தா தான் நெறைய கிடைக்கும். இட்ஸ் ஆல் அதான் அபௌட் நெறைய கிவிங். கிடைக்குங்கிறதுக்காக அத நம்ம பண்றதில்ல. கண்டிப்பா, பட் குடுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. கண்டிப்பா. ஐ லெட் ஸ்டார்ட்டட் திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ். சூப்பர். உங்களோட இந்த ஆன்டர்பிரினர்ஷிப் ஜர்னில ம். எந்த பார்ட் வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு? ரோலர் கோஸ்டர் ரைடு என்னோட இயர்லி ஸ்டேஜஸ் தான். ஓகே. இயர்லி ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஓகே. அதான் நான் சொல்லுவேன் இல்லையா? கஸ்டமர தேடி நெறைய வந்து ஓடிட்டே இருப்பேன். பணத்த நோக்கி ஓடிட்டே இருப்பேன். எதுவுமே நத்திங் டூ வொர்க் இட். கரெக்ட். ஆனா, எப்ப நான் கஸ்டமர் ஃபோக்கஸா இருக்கணும், அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறனனோ, டோட்டலி மை லைஃப் வில் சேஞ்ச். நீங்க உங்க கரியர்லயே ம். ஃபேஸ் பண்ண ராக் பாட்டமான சிட்யூவேஷன் அது? ராக் பாட்டம். கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்களேன். ராக் பாட்டம்னா ஒரு ம். ரொம்ப கஷ்டமான ஒரு கிரிட்டிக்கல் சிட்யூவேஷன்னா எத சொல்லுவீங்க? நான் என் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் எதையும் நான் கிரிட்டிக்கலா பார்க்கல பிரதர். டே டு டே ஓகே. சேலஞ்சஸ் இருக்கும். ஓகே. பட் எதையும் நான் மைண்டுக்கு எடுத்துக்க மாட்டேன் பெருசா. அது ஓகே. ஆரம்பத்தில இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜ் நான் வந்து வர, வர, வர எவ்ரிதிங் கேஷுவலா எடுத்துக்கிற ஒரு இது வந்துருச்சு. ஓகே. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்க போது சால்வ் பண்ண போறோம்.
எதுக்கும் ஆப்ஷன் இல்லாம இருக்காதுல்ல. கண்டிப்பா ஆப்ஷன். எப்பவுமே ப்ராப்ளம்ல இருந்து தான் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். இப்போ நான் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறதுன்னு தான் பார்க்குறேனே தவிர, அதனால பயந்து உட்கார்றதோ, இல்ல வந்து இது நடக்காம போனா என்ன நடக்குன்றதோ கிடையாது. ஏதோ பிரச்சனை வருதுன்னா, அதுலேருந்து ஐ கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஆசம். பெர்சனல் பிராண்டிங் வந்து ஒரு ரீட்டெயில் ஓனருக்கு எந்த ம். அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? கண்டிப்பா ப்ரோ. அதாவது என்னன்னா, ஒரு ரீட்டெயில் பிராண்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, கண்டிப்பா வந்து கஸ்டமரோட ஒரு கனெக்ட் வேணும். ஓகே. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இயர்லி ஸ்டேஜ்ல பெர்சனல் பிராண்டிங்ல யார் பயனியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசந்த் அண்ட் கோ அவர் ஓனர். ஃபேஸ் தெரியாத ஆளே இருக்காதுல்ல? ஆமா. அவரோட ஆடுலருந்து, அவங்களோட டிவி ஆடு, தியேட்டர் ஆடு எல்லாத்துலயுமே வந்து அவரோட ஃபேஸ் தான் வந்து இதா இருக்கும். அண்ட் அவரு சொல்ற அந்த ஹூக் வேர்ட்ஸ், பொசிஷனிங் தான் வந்து மக்கள்ல வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஹி இஸ் அ பயனியர். கண்டிப்பா. இப்ப அது மாரி இன்னைக்கு இருக்கிற ஃபவுண்டர்ஸும் நெறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லலிதா ஜுவல்லரி ஓனர், போத்தீஸ் ஓனர் அந்த மாரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, பீப்பிள் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்டின்னா, ஒரு டிஜிட்டல் பிரசன்ஸ் கண்டிப்பா. நமக்கு இருந்துச்சுன்னா, அவங்க கிட்ட ஒரு பெர்சனல் கனெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அது நம்மளோட பிராண்டோட கிரெடிபிலிட்டிக்கும், பிராண்ட் ரெப்புடேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெறைய பேருக்கு என்னன்னா, பெர்சனல் பிராண்டிங்ல வந்து பெருசா ஆ ஈடுபாடு இல்ல. பிகாஸ் எதுக்கு தே நான் ஒரு டோன்ட் வாண்ட் கேமரா டூ. முன்னாடி நடிக்கணும்? கண்டிப்பா. அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வருது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இப்ப பாட்காஸ்ட் மாரியான விஷயங்கள யூஸ் பண்ணலாம். ஏன்னா, அது ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனா தான் இருக்க போது. டெஃபினட்டா. அப்ப வந்து என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளையண்ட்ஸ்க்கும் வந்து போறப்ப, அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் அது போய் கனெக்ட் ஆகுறப்ப, தே கெட் பெட்டர் வேல்யூ ஃப்ரம் தெம். கண்டிப்பா. அவங்கள டீகோட் பண்றது ஈஸியா இருக்கும். டீகோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நிறுவனம் எதனால துவங்கப்பட்டது அப்படிங்கிற ரீசன் வந்து இருக்கும். ஆனா, அது நெறைய பேருக்கு ரீச் ஆகாம கூட இருக்கலாம். வாட் இஸ் த டெஃபினட்டா. பர்ப்பஸ்? வாட் இஸ் த பர்ப்பஸ்? அப்படின்றது. அத வந்து நம்ம கொண்டு போ முடியும். மேபி இப்போ உங்கள மாரி பாட்காஸ்ட் பண்ணக்கூடிய பீப்பிள்ஸோட நெறைய கனெக்ட் ஆகுறப்ப, கண்டிப்பா. நெறைய வந்து ஒர்க் ஆகும். நான் உங்களையுமே கண்டிப்பா என்னோட ரீட்டெயிலர்ஸ்க்கு நெறைய ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. ம். என்ன மாரி ஒரு லெகசிய கிரியேட் பண்ணிட்டு ம். போணும்னு நெனைக்கிறீங்க? லெகசிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா ப்ரோ, ஆ ரீசென்ட்டா நான் ஒரு ஈவென்ட் போனப்ப, ஆ டாக்டர் கலியபெருமாள் சார் ஆ. க அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. டை வித் எம்ப்டி. ம். என்கிட்ட சோ மச் ஆஃப் ஸ்கில் இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து அ மனசுக்குள்ள இருக்கு. அத ஃபுல்லா முழுசா படுத்திட்டு நம்ம வந்து இந்த உலகத்த விட்டு போணும். அண்ட் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்றது எதுக்காகன்னா, நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் மத்தவங்களுக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற நோக்கம் தான். அப்ப அந்த டை வித் எம்ப்டிங்கிறது என்ன பெருசா யோசிக்க வச்சுச்சு. ஓகே. ரீசென்ட்டா இப்ப நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இப்ப வந்து ஒரு ஃபியூ குரோர்ஸ்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். பிஃபோர் மை லைஃப் டைம் ஒரு ஒரு மினிமம் ஒரு ரூ. 1000,00,00,000 எம்பயர வந்து பில்ட் பண்ணணும். சூப்பர். அதன் மூலியமா நெறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் குடுக்கணும். எஸ்பெஷலி வுமன் எம்பவர்மென்ட்க்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாரி விஷயம்ஸ்லாம் வச்சிருக்கேன் நானு. அது முழுக்க முழுக்க என்னன்னா, நம்ம இல்லனாலும், அந்த பிராண்ட் வந்து பீப்பிள ஏதாவது ஒரு வகையில வந்து இம்பாக்ட் பண்ணணும். கண்டிப்பா. அப்படின்னு வந்து நான் நெனைக்கிறேன். அதுக்கான டெஃபினெட்லி வொர்க்க ஸ்டார்ட் தட் பண்றேன். பிராண்ட் ஷுட் கோ ஆன் ஃபாரெவர். எஸ். பெரிய ஒரு லெகசி கண்டிப்பா ஐ ஹோப் தட் கம்ஸ் ட்ரூ. ஆல்ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலா ம். ரீட்டெயிலர்ஸுக்கு ம். ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறீங்கன்னா, ம். என்ன சொல்லலாம்? கண்டிப்பா ப்ரோ. ரீட்டெயிலர்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நெறைய இப்ப 2ண்ட், 3 ஜெனரேஷன் வந்து நான் பார்க்க முடியுது. ம். அவங்க எஸ்பெஷலி ரீட்டெயிலர்ஸ பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் டிசிப்ளினா இருக்கணும். செய்ற வேலைய ஃபோக்கஸா செய்ய ஆரம்பிக்கணும். அண்ட் தென் கன்சிஸ்டன்சி. அது அவங்களோட பர்சனல் ஒர்க்கா இருந்தாலும் சரி, பிசினஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும் சரி, அத வந்து கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போட்டாங்கன்னா, எண்ட் ஆஃப் தி டே அதுக்கான ரிசல்ட் வரப்போது. நம்ம வந்து வெறும் ரிசல்ட்ட மட்டும் யோசிச்சுட்டு, அதுக்கான வேலைய பார்க்காம இருந்துறக்கூடாது. கண்டிப்பா. அப்படிங்கிறது தான் நான் சொல்ற ஒரு பிக்கெஸ்ட் டேக் அவேவா இருக்கும். டெஃபினட்டா ரஞ்சித். ஸோ ஐ ஹோப் உங்களோட விஷன் அண்ட் வாட் எவர் த எஃபோர்ட் தட் யூ ஆர் புட்டிங் ஃபார் ரீட்டெயிலர்ஸ், ஐ ஹோப் இட் கம்ஸ் ட்ரூ அண்ட் நெறையா ஆல்மோஸ்ட் நீங்க ப்ரூவும் பண்ணியிருக்கீங்க. எஸ். ஆல் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க் யூ ஸோ மச். எப்பயுமே டிசிப்ளினா இருங்க. ஃபோக்கஸ்டா இருங்க. கன்சிஸ்டன்ட்டா உங்களோட ஒர்க்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம வந்து கஸ்டமர கேர் பண்ணிக்கிட்டோம். கஸ்டமர் ஃபோக்கஸா இருந்தோம்னா, உங்க கஸ்டமர்ஸ் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. அது ஒரு விஷயத்த மட்டும் பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து ஒரு பெரிய ரீட்டெயில் சூப்பர் ஸ்டாரா மாற முடியும். தேங்க்ஸ் ரஞ்சித் ஃபார் கமிங் டு அவர் பாட்காஸ்ட். நெறைய தேங்க் யூ ஸோ மச். வேல்யூஸ் ரீட்டெயிலர்ஸ்க்கு நெறைய கிவ் அவேஸ் இருக்கு. எஸ். ஐ ஹோப் கண்டிப்பா இது அவங்களுக்கு ஒரு வேல்யூபிள் செஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க் யூ.